Good evening, sir. Good evening, Balam Subramani. Good evening, Uma Rani, madam. So waiting for some more people to join. So it's 6 p.m. Good evening, everyone. Welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி 2024 ஜாகிரபி கிளாஸ் 2ல இருக்கோம். ஸோ நேற்று நம்ம கிளாஸ் 1ல கிளைமட்டாலஜி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் சம் 8 to 10% நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை சேம் லைக் கிளைமட்டாலஜி. பட் இதில் வந்து அஹ், அஹ், மொத்தமாகவே ஒரு மூணே மூணு கான்செப்ட்ஸ் தான் இருக்கு. எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம இது எண்டோதர்மிக் லேண்ட் ஃபார்ம்ஸ் இது இருக்கு. அஹ், அப்புறம் இது நம்ம ஜியோமார்பிக் சைக்கிள்ஸ், டேவிஸ் அண்ட் பெங்கோட ஜியோமார்பிக் சைக்கிள்ஸ், இது மொத்தமே மூணு நாலு கான்செப்ட்ஸ் தான் இருக்கு. ஆனால் இதுல இருந்து அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வாட்டி லாஸ்ட் டைமும் ப்ரீவியஸ் டைமும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே இதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் பிஜிடிஆர்பி 2024க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஃபார் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மோர் டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். லேண்ட் ஃபார்ம்ஸ்னா என்ன? நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற ஃபீச்சர்ஸ், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் இப்போ நம்ம ஒரு மாதிரி பார்க்குறோம். ஆனால் இதே மாதிரி தான் முன்னாடியில இருந்தே இருந்துச்சா, இல்லை இது உலகம் தோன்ற முன்னாடில இருந்தே இப்படிதான் இருந்துச்சா, இல்ல வேற மாதிரி இருந்து உருவாச்சா? ஸோ கண்டிப்பா நம்மளே டே டு டே லைஃப்ல சில சேஞ்சஸ்லாம் லேண்ட் ஃபார்ம்ஸ்ல பார்த்துட்டே இருக்கும். ஆனா அது நம்ம எர்த் ஃபார்ம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ அந்த சேஞ்சஸ் என்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சேஞ்சஸை, இந்த லேண்ட் ஃபார்ம் டெவலப் ஆகிறத நிர்ணயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா மூணு சேஞ்சஸ். ஒன்று ஸ்ட்ரக்சரல், ப்ராசஸ், அப்புறம் டைம். ஸோ இப்போ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் லேண்ட் ஃபார்ம் டெவலப்மெண்ட்டை முக்கியமா கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ இதில் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கிற
என்ன டைப் ஆஃப் ராக் இருக்குன்றது, அங்க இருக்கிற டைப், எந்த ஸ்லோப் இருக்கு, ஸ்டீப் ஸ்லோப்பா இருக்கா, ஜென்டில் ஸ்லோப்பா இருக்கா அப்படின்றது. அண்ட் ஃபோல்ட் அண்ட் ஃபால்ஸ். செகண்ட் ஒன் ப்ராசஸ். ஸோ இப்போ அங்கே எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் நடக்குதா இல்லை எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் நடக்குதா? ஸோ எண்டோஜெனிக்னா நமக்கு நல்லாவே தெரியும். இன்சைட் ஃப்ரம், அதாவது எனர்ஜி இன்சைட் தி எர்த்னால நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுன்ற மாதிரி. இது வந்து நம்ம இன் டீடைல் பிளேட் டெக்டானிக்ஸ்ன்ற டாபிக்ல பார்ப்போம். எக்ஸோஜெனிக். ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனிக் ஃபேக்டர்ஸ்லாம் தான் பார்ப்போம். அதாவது வெதரிங், மாஸ் வேஸ்டிங், எரோஷன், டிபாசிஷன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸோஜெனிக் வெளியில இருக்கிற ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் இப்போ இருக்கிற லேண்ட் ஃபார்ம் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது, ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி யங் ஸ்டேஜ், மெச்சூர் ஸ்டேஜ், ஓல்டு ஸ்டேஜ். அதாவது இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சு, அது மெச்சூர் ஆகி எந்த மாதிரியான மெச்சூர் ஸ்டேஜ் வருது, அதோட ஓல்டர் வெர்ஷன் எப்படி இருக்கு. ஸோ இதை சொல்றது பேர் தான் டைம். ஸோ ஸ்ட்ரக்சர், ப்ராசஸ் அண்ட் டைம், இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக டிசைட் பண்ணும். இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்ல இருக்கிற எக்ஸோஜெனிக் ப்ராசஸை மட்டும் இன்னைக்கு இன்டெப்த் பார்ப்போம். ஏன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் பார்க்கணும்னா இன்னொரு ஒரு ஃபுல் லைவ் செக்ஷன் தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம ராக்ஸ் ராக்ஸ்ல என்னென்ன கிளாசிபிகேஷன் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன், ஒரு ராக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை வச்சு 3 விதமா பிரிக்கலாம். இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ். இந்த மாதிரி 3 விதமா பிரிக்கலாம். ஸோ இக்னியஸ்னா என்ன, செடிமெண்ட்ரினா என்ன, மெட்டமார்பிக் ராக்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதாவது இக்னியஸ் ராக்ன்றது நம்ம மேக்மா அண்ட் லாவா, நம்ம இன்டீரியர் ஆஃப் த எர்த்ல இருக்கிற மேக்மா அண்ட் லாவா சாலிடிஃபை ஆகி, அதாவது அதோட டெம்பரேச்சர் லூஸ் பண்ணி சாலிடிஃபை ஆகி கிறிஸ்டலைஸ் ஆகிறது தான். கிறிஸ்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து இக்னியஸ் ராக்கா மாறும். அடுத்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ அதாவது சின்ன சின்ன கம்ப்ரெஷன் மூலியமாகவும் லித்திஃபிகேஷன் மூலியமாகவும் செடிமெண்ட் டெபாசிட்ஸ் ஆகி 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 ஒரு செடிமெண்ட்னா என்ன, ஒரு இதுக்கு மேல இன்னொரு இது அடுக்கு 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 அடுக்கா ஃபார்ம் ஆகிறதுக்கு செடிமெண்ட்ரி ராக்ஸ். மெட்டமார்பிக் ராக். மெட்டமார்பிக் ராக்னா என்னன்னா, இப்போ ஒரு பேரண்ட் ராக் அதோட ஃபார்மே மாத்திக்கிறது. அதாவது சேஞ்ச் இன் ஃபார்ம் அண்ட் காம்போசிஷன், உள்ள இருக்கிற காம்போசிஷனையே மாத்தி, ஆனா அந்த பேரண்ட் ராக் டிஸ்இன்டிகிரேட் ஆகாம அதோட ஒரிஜினல் இதுலயே இருக்கிறது பேர் வந்து மெட்டமார்பிக் ராக். இப்போ இந்த ஒரு சிம்பிள் டயக்ராம்ல நமக்கு அந்த சைக்கிள் புரிய வரும். அதாவது இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல இருந்து மேக்மா வெளியில வருது. மேக்மா வெளியில வந்து இங்கே இக்னியஸ் வெளியில வந்து சாலிடிஃபை அண்ட் கூல் டவுன் அண்ட் சாலிடிஃபை ஆகி இக்னியஸ் ராக்கா ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இந்த இக்னியஸ் ராக் அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மெட்டமார்பைஸ் ஆகி மெட்டமார்பிக் ராக்கா மாறுது. அதே இந்த இக்னியஸ்மே டியூ டு வெதரிங், டிரான்ஸ்போர்டேஷன், டெபாசிஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ்னால பிளஸ் கம்பேக்ஷன் அண்ட் சிமெண்டேஷன்னால இது வந்து செடிமெண்ட்ரி ராக்கா மாறுது. இப்போ மறுபடியும் இந்த செடிமெண்ட்ரி ராக் அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இது வந்து மெட்டமார்பைஸ்டு ராக்கா மாறும். ஸோ இது வந்து ஒரு ஒரு பேசிக் ஒரு ராக் சைக்கிள். ஓகே, ஸோ இக்னியஸ், மெட்டமார்பிக், செடிமெண்ட்ரி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக் பார்த்தீங்கன்னா ஒரு கிரானுவல்ஸா இருக்கும், சின்ன சின்ன கிரானுவல்ஸா இருந்து அது வந்து ஒரு மொத்தமா என்க்ளோஸ்டா இருக்கும். இது வந்து இக்னியஸ் ராக்ஸ். மெட்டமார்பைஸ்டு ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேயரா இருக்கும். மெட்டமார்பைஸ்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து ஒரு செடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் கிரானைட், பியூமைஸ், ஆப்சிடியன், அப்புறம் நீஸ், மார்பிள், சிஸ்ட், காங்க்ளமரேட், ஷேல், சாண்ட்ஸ்டோன். ஸோ இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். ஸோ இதை பத்தியான டீடைல்டா நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் இக்னியஸ் ராக். ஸோ இக்னியஸ் இதுன்ற வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா, இக்னிஸ்ன்ற ஒரு லாட்டின் வேர்ட்னால வருது. ஸோ இந்த இக்னிஸ்ன்ற லாட்டின் வேர்டுக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபயர். நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம், மேக்மா ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும், அது வந்து சாலிடிஃபை ஆகுது. ஸோ மேக்மான்றது ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும், அது வந்து ஃபயரை குறிக்குது, ஃபயர்னால உருவாகுனது. இன்னொன்னு, இதுதான் முதல்ல ஆரிஜினேட் ஆயிருக்கு கிரஸ்ட்ல. இது வந்து ஆல்சோ கால்ட் அஸ் பிரைமரி ராக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கனால இது வந்து பிரைமரி ராக்ஸ். இக்னியஸ் ராக் முதல்ல ஃபார்ம் ஆகும். அதுதான் டியூ டு வெதரிங், டெம்பரேச்சர், அப்புறம் சிமெண்டேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணி தான் அது எய்தர் ஒரு செடிமெண்ட்ரி ராக்காகவும் இல்லை ஒரு மெட்டமார்பைஸ்ட் ராக்காகவும் மாறும். இப்போ இந்த இக்னியஸ் ராக்கே
நம்மளே பார்த்துப்போம். அது அபவ் த சர்ஃபேஸ் வந்து தான் solidiஃபை ஆகணும்னு கிடையாது. பிலோ த எர்த் சர்ஃபேஸ் கூட solidiஃபை ஆகலாம். இப்ப இதுவே அபவ் த எர்த் சர்ஃபேஸ் solidiஃபை ஆச்சுன்னா அது பேரு எக்ஸ்ட்ரூசிவ் ஆர் வால்கானிக் igneous ராக்ஸ். பிலோ த எர்த் சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு இன்ட்ரூசிவ் ஆர் புளூட்டோனிக் igneous ராக்ஸ். ஸோ இந்த புளூட்டோனிக்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஸோ நம்ம இக்னியஸ் ராக்கோட கேரக்டரிஸ்டிக் பார்ப்போம். இப்போ நம்ம எதுக்கு கேரக்டரிஸ்டிக் இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் படிக்கிறோம்னா, இப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ட்ரூவா, ஃபால்ஸா, அசர்ஷன், ரீசன், இந்த மாதிரியான ஃபேக்சுவலா நமக்கு கொஸ்டின் கேட்குற அந்த பார்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு மைல்டு ஷிஃப்ட் இருக்கு. ஃபேக்சுவல்ல இருந்து கொஞ்சம் கான்செப்ஷுவல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு உள்ள கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த ஒரு கொஸ்டினும் நம்ம விடாம படிச்சிடலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக். ஸோ இது வந்து வெரி ஹார்ட் இன் நேச்சர், ஆனா சாஃப்ட் இஃப் லாங்கர் எக்ஸ்போஷர் டு வெதர். ஸோ வெதரிங் அதிகமாக நடந்துச்சுன்னா அது மேபி சாஃப்ட் ஆகலாம், ஆனால் ஹார்ட் இன் நேச்சர். ஸோ நம்ம பார்த்துருப்போம் வீட்டில் கிரானைட்லாம் எவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஆனால் அதே கிரானைட்டை நீங்கள் மொட்டை மாடியில் போட்டு வைங்க, ஒரு பத்து வருஷம் 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கிராக் எல்லாம் விட்டு மண்ணு மண்ணாயிரும். அடுத்து ஸோ யூஸ்வலி கிரானுலர் கிரெயின்ஸாக இருக்கும். நம்ம முன்னாடி இருக்கிற இமேஜஸ்லேயே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிரானைட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிரானுலர் கிரெயின்ஸாக இருக்கும். பட் வேரிஸ் இன் சைஸ் அண்ட் டெக்ஸ்சர். ஒரு ஒரு ஒ- ஒரு சில இக்னியஸ் ராக் ஒரு சில ஒவ்வொரு மாதிரியான சைஸ் அண்ட் டெக்ஸ்சர்ல இருக்கும். இது எப்படி இந்த மாதிரி மாறுது? எல்லாமே ஒரே மாதிரி, எல்லாமே சாலிடிஃபை தானே ஆகுது, எல்லாமே கூல் தானே ஆகுது. ஆனா இது எப்படி மாறுதுன்னா டிபெண்ட் அப்பான் தி ரேட் ஆஃப் கூலிங். ரொம்ப சடனா கூல் ஆயிடுச்சு. இப்போ சர்ஃபேஸ்க்கு வந்து கூல் ஆயிடுச்சுன்னா, இப்போ சர்ஃபேஸ்ல திடீர்னு மழை பெய்யலாம், டெம்பரேச்சர் திடீர்னு குறையலாம். ஸோ சடனா கூல் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து மைன்யூட் கிரெயின்ஸா இருக்கும். மைன்யூட் கிரெயின்ஸா இருக்கும். அதுவே ரொம்ப ஸ்லோவா கூல் ஆச்சுன்னா கோர்ஸ் கிரெயின்ஸா இருக்கும். இப்போ இதுதான் இக்னியஸ் ராக்னா அதுல இருக்கிற கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா கோர்ஸ் கிரெயின்ஸா இருக்கும். ஸோ நியர் தி சர்ஃபேஸ் கூல் ஆச்சுன்னா ஃபாஸ்டர் கூலிங் நடக்கும். ஃபாஸ்டர் கூலிங்னா மைன்யூட் கிரெயின்ஸ். அண்ட் சப் சர்ஃபேஸ் கூலிங் நடந்துச்சுன்னா ஸ்லோவர் கூலிங் அண்ட் கோர்ஸ் கிரெயின்ஸா இருக்கும். ஸோ அடுத்தது முக்கியமானது நோ ஸ்ட்ராட்டா. ஸ்ட்ராட்டானா என்ன? நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு பார்த்தோம். ஸ்ட்ராட்டான்றது ஒரு லேயர். ஸோ லேயர்ஸ்லாம் இருக்காது. இது வந்து கோர்ஸ் கிரெயின்ஸாக தான் இருக்கும். நம்ம மெட்டமாஸ்பைஸ்ட் ஆர் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல தான் ஒரு லேயரா. செடிமெண்ட்ஸ்னாலே கண்டிப்பா லேயர்ஸ் தான் இருக்கும். ஒரு லேயருக்கு மேல இன்னொரு லேயருக்கு மேல இன்னொரு லேயர். ஆல்சோ இட் இஸ் unaffected by chemical weathering, mainly water. Exactly why we are using it in our house flooring. இப்போ இது ஒரு இப்போ இப்போ வாட்டர்னால இது வந்து வெதரிங் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம வீட்ல அதை யூஸ் பண்ணுவோமா? டெய்லி நடக்கிறோம், மாப் போடுறோம், தண்ணி ஊத்துறோம், ஆனா அது ஒண்ணுமே ஆகுறது இல்லைல்ல. ஏன்னா இது வந்து unaffected by chemical weathering. ஆல்சோ நோ ஃபாசில் fuels. ஃபாசில் fuels அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதனால சொல்றாங்கன்னா இப்போ இப்போ இந்த இக்னியஸ் ராக் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹை டெம்பரேச்சர் இருந்தாதான் இக்னியஸ், அதாவது அந்த மேக்மா இஸ் ஆல்வேஸ் அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இப்போ அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்கிற நேரத்துல எப்படி ஒரு ஒரு லிவிங் ஆர்கானிசமோ எப்படியோ அதுல வந்து பட்டுச்சுன்னா அது அப்படியே பொசுங்கி போயிருக்கும். அது அப்படியே ப்ரிசர்வ் ஆயிருக்காது. ஸோ ஃபாசில்னாலே ப்ரிசர்வேஷன். ஆனா ப்ரிசர்வ் ஆகாம அங்கேயே அது வந்து பேர்ன் ஆகிருக்கும். ஸோ அங்க இதுல வந்து ஃபாசில் நோ ஃபாசில்ஸ் ஆர் ஃபவுண்ட். மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் வால்கானிக் ஜோன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிரானைட், பசால்ட், ஃபெல்ஸ்பார், பெரிடோடைட். செகண்ட் ஒன், அடுத்த ராக் செடிமெண்ட்ரி ராக். ஸோ இட் இஸ் லாட்டின் வேர்ட் ஃபார் செட்டில் டவுன். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே என்ன பண்றோம்? ஒரு மாதிரியான ஒரு செடிமெண்ட் ராக் மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஏன்னா செட்டில் டவுன் ஆகணுன்றதுக்காக. ஸோ இட் லாட்டின் மீனிங் ஃபார் செடிமெண்ட் ராக்ஸ், செட்டில் டவுன். அடுத்து இதோட செடிமெண்ட் ராக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஃபாசில்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஏன்னா செடிமெண்ட் ராக் ஃபார்மேஷனுக்கு டெம்பரேச்சர் தேவையே இல்லை. இது வந்து ஓவர் தி டைம் கொஞ்சம் கொஞ்சமா சிமெண்டேஷன் நடந்து நடந்து மேல 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 படிஞ்சு படிஞ்சு தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கு. அதுக்கு மேல ஏதோ ஒரு ஒரு அனிமலோ ஏதோ ஒரு அனிமல் வந்து இறந்துருச்சுன்னா அதுக்கு மேல மேல கூட ஒரு ராக் ஃபார்ம் ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோலி ஸ்லோலி. இதனால அந்த ஃபாசிலுக்கு எந்த டேமேஜ் ஆக போறது இல்லை. ஸோ இதனால ஃபாசில்ஸ் வந்து இருக்குது. ஆல்சோ பெட்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ இட் இஸ் லேயர்னு சொல்லலாம், பெட்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் என்னது?
ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டாஸ் ஆல்சோ ஃபார்ம். அப்புறம் குளோபலி 75% ஆஃப் தி சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை செடிமெண்ட்ரி ராக்ஸ். அப்புறம் சைஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் டிக்ரீஸ் ஃப்ரம் தி கான்டினென்டல் மார்ஜின். ஸோ இப்போ ஒரு கான்டினென்டல் மார்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஓஷன். இப்போ நம்ம இது வந்து கான்டினென்டல் மார்ஜின், இது வந்து ஓஷன். இப்போ இங்க வந்து ஒரு செடிமெண்டரி ராக் பெருசா இருக்குன்னா நம்ம கான்டினென்டல் மார்ஜின் போக 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 செடிமெண்டரி ராக்கோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் சொல்றேன். ஏன்னா மோர் அண்ட் மோர் எரோஷன் நடக்கும் கடல் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறனால. ஸோ எரோஷன் நிறைய நடக்க 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 அதோட செடிமெண்ட்ரி அந்த அந்த ராக்ஸோட லேயர் கொஞ்சம் கொஞ்சமா எரோட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பங்கு. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ். இப்போ செடிமெண்ட் ராக் ஃபார்மேஷன்லயே 3 விதமா இருக்கு. மெக்கானிக்கலி ஃபார்ம், கெமிக்கலி ஃபார்ம், ஆர்கானிக்கலி ஃபார்ம். ஸோ மெக்கானிக்கலி ஃபார்ம்ல சாண்ட்ஸ்டோன், கங்க்ளோமரேட்ஸ், கிளே ராக், ஷேல், லோஸ். அப்புறம் கெமிக்கலி ஃபார்ம்ல ஜிப்சம், சால்ட் ராக். தேர்ட் ஒன் ஆர்கானிக்கலி ஃபார்ம்ல லைம்ஸ்டோன், டாலமைட்ஸ் அண்ட் கோல். இது வந்து செடிமெண்டரி ராக்ஸ். தேர்ட் ஒன் மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ மெட்டாமார்பிக் அப்படின்னா என்ன? மெட்டானா ஃபேஸ்புக் கிடையாது. மெட்டான்றது இட் இஸ் அ சேஞ்ச். ஒரு சேஞ்ச் கொடுக்குது. எதை சேஞ்ச் பண்ணுது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ராக்கே சேஞ்ச் ஆகுது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். ராக்கோட காம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரே மாறுது வித்தவுட் அஃபெக்டிங் தி பேரண்ட் ராக். அதுதான் மெட்டமார்பிக் ராக். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்லாம் என்னன்னா சேஞ்சிங் டெக்ஸ்சர், பெட்டிங் என்னது லேயர், அப்புறம் ஃபாசல்ஸும் இருக்கும். ஸ்மாலர் ஸ்மாலர் மினரல்ஸ் டு லார்ஜர் கிறிஸ்டல்ஸ் வரைக்கும் மெட்டமார்பிக் ராக்ல பார்க்க முடியும். நோ டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ராக். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்டே தான். அடுத்து மெட்டமார்பிக் ராக்ல 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கான்டாக்ட் ஆர் தெர்மல் மெட்டமார்பிசம். அப்புறம் ரீஜனல் ஆர் டைனமிக் மெட்டமார்பிசம், ஹைட்ரோ மெட்டமார்பிசம், ஹைட்ரோ தெர்மோ மெட்டமார்பிசம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு இங்க ஒரு வேல்கனோ இருக்கு. ஸோ இங்க வேல்கனோ இருக்கு. இது வேல்கனோ சேம்பர். ஸோ இந்த வேல்கனோ சேம்பர் பக்கத்துல இங்க கிடைக்கிற ராக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டமார்பைஸ்டு ராக்ஸா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் தெர்மல் மெட்டமார்பிசம். டியூ டு டெம்பரேச்சர் இது வந்து மெட்டமார்பைஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வெளியில நமக்கு இக்னியஸ் ராக் கிடைக்கும். இங்க இன்சைட் பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால மெட்டமார்பைஸ்டு ராக்ஸ் இங்க கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தெர்மல் மெட்டமார்பிசம். ஸோ டைனமிக் அண்ட் ஹைட்ரோ மெட்டமார்பிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேம் இருக்கு. ஸோ இப்போ இந்த டேமுக்கு கீழே ஒரு ஒரு லேயர். இந்த லேயர் ஆஃப் ராக்ஸ் ஆல்வேஸ் அண்டர் ப்ரெஷர். ஏன்னா இங்க வந்து ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த கீழே இருக்கிற ராக்ஸ் வந்து ஆல்வேஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர், தேர்பை மேக்கிங் அ மெட்டமார்பைஸ்ட் ராக்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் ரீஜனல் ஆர் ஹைட்ரோ மெட்டமார்பிசம். ஹைட்ரோ தெர்மோ மெட்டமார்பிசம்ன்றது இது ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி. அதாவது ஹாட் வாட்டர் கெய்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஹாட் வாட்டர் கெய்சர்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற ராக்ஸுமே எக்ஸ்பீரியன்சஸ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். ஸோ இந்த ரெண்டுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால இங்க அந்த ரீஜன்ல கிடைக்கிற ராக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெட்டமார்பைஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸஸ் பேசிக்கலி பாத்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியா இந்த மாதிரி டேப்லேட் பண்ணலாம். அதாவது மெட்டமார்பிசம், வெதரிங், மாஸ் மூவ்மெண்ட் ஆர் வேஸ்டிங், எரோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டமார்பிசம்னா என்ன? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஸ்ட்ரக்சர், அதே இது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இது மட்டும் தான் நடக்குது. ஆனா உள்ள இருக்கிற காம்போசிஷன் மாற மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஆகுது. இதுல ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் நடக்குதா? நடக்குது. டிஸ்இன்டிகிரேஷன் நடக்குதா? நடக்காது. டிஸ்இன்டிகிரேட் ஆகாம அது ஒரே மாதிரியே இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதா? கிடையாது. மெட்டமார்பிசம் ஆன ப்ராசஸ்ல ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் மட்டும்தான் நடக்கும். டிஸ்இன்டிகிரேஷனோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ நடக்கவே நடக்காது. வெதரிங் வெதரிங்னா என்ன? ஒரு 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 ராக்கு வெயில்னாலேயோ மழைனாலேயோ குளிர்னாலேயோ தண்டர் அடிக்கிறனாலேயோ இந்த மாதிரியான வெதரிங் பினாமினால அது ஃபிராக்மெண்ட்ஸ் ஆகுது. இப்போ இதனால என்னென்ன நடக்குது? ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் நடக்குதா? டெஃபினட்டா நடக்குது. டிஸ்இன்டகிரேஷன் நடக்குதா? ஆமா, உடஞ்சு போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதா? இல்ல. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே போகல. ஏன்னா அது
அங்கேயே உடஞ்சு அங்கேயே தான் இருக்கும். ஆனா மாஸ் மூவ்மெண்ட் அண்ட் எரோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். எப்படின்னு பார்ப்போம். ஸோ மாஸ் மூவ்மெண்ட் நடக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஒரு பேரண்ட் ராக்கு. ஸோ இது வந்து பேரண்ட் ராக்கு, இது வந்து ஓல்டு. இப்போ இப்போ இந்த மாஸ் மூவ்மெண்ட்ல என்ன நடக்குது? டிஸ்இன்டகிரேட் ஆகுது. ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் நடக்குது. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா டியூ டு கிராவிட்டி. அதுவே எரோஷன்ல பாத்தீங்கன்னா டியூ டு எரோடிங் ஏஜென்ட்ஸ், அதாவது விண்டா இருக்கலாம், விண்ட், வாட்டரா இருக்கலாம், வேவ்ஸா இருக்கலாம், கிளேஷியரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எரோடிங் ஏஜென்ட்ஸ் மூலயமா நடக்கிறது பேர் எரோஷன். கிராவிட்டினால நடக்கிறது பேர் வந்து மாஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆர் மாஸ் வேஸ்டிங். ஸோ நம்ம இதுல இருக்கிற ஒன்னொன்னையும் நம்ம இன்டெப்த் பார்க்கலாம். ஸோ வெதரிங்னா என்ன? அதாவது இன்சிட்டு. இன்சிட்டு மீன்ஸ் வித் அந்த அந்த இருக்கிற சைட்லயே, ஒரு ராக் இருக்குன்னா அந்த ராக் இருக்கிற சைட்லயே வச்சு அது வந்து வெதரிங் நடக்கிறதுக்கு தான் இன்சிட்டு, வித் நோ மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல். வெதர் ஆகி அது அங்கேயே தான் இருக்கும். அடுத்து இங்க வந்து பிரேக்கிங் டவுன் ஆஃப் ராக்ஸ் எதனால? அட்மாஸ்பியர், பயோஸ்பியர் அண்ட் பயோட்டா அண்ட் வாட்டர், இந்த மூணோட ஆக்ஷன்னால ஒரு ராக் வந்து பிரேக் ஆகுது. இதுக்கு பேர் தான் வெதரிங். ஸோ வெதரிங்ல மெயினா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் வெதரிங், இன்னொன்னு பயாலஜிக்கல் வெதரிங். ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மல் ஸ்ட்ரெஸ். அதாவது இப்போ ஒரு ராக் இருக்கு. டியூ டு ஹை டெம்பரேச்சர், ஆக 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 அதிகமா கொடுக்க 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 இதோட அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்பான்ஷன் நடந்து 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 இந்த அவுட்டர் லேயர் மட்டும் உடஞ்சு கீழே விழுந்துரும். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் பீலிங் ஆர் எக்ஸ்போலியேஷன் சொல்லுவாங்க. அவுட்டர் ஸ்கின் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு வரும், மறுபடியும் அதோட இது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு வரும். அடுத்து ஃப்ராஸ்ட் வெதரிங். அதாவது இப்போ இதே மாதிரி ஒரு ராக் இருக்கு. இப்போ இங்க சன் இல்ல, சன்னுக்கு பதிலாக மேகமூட்டம் வந்துருச்சு. இங்க இந்த ராக்ல ஒரு மைனர் கிராக் இருக்கு. அந்த கிராக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போயிருக்குன்னு வச்சுக்கலாம். வாட்டருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க கூட இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில்ல நெக் வரைக்கும் ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபுல்லா அந்த வாட்டர் பாட்டில வேற இடமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருங்க. தண்ணி பிடிச்சி ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பாட்டிலே கிராக் ஆயிரும். ஏன்னா வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது 10% அதோட வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம வாட்டர் பாட்டிலுக்கு இடம் பத்தாது. ஸோ வாட்டர் பாட்டில் உடஞ்சிடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த கிராக்ஸுக்கு நடுவில் மைனரா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்ந்திருக்கும். டியூ டு ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் ஃப்ரீஸ் ஆகும்போது அதை எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும்போது அந்த ராக்கே உடச்சு. இதுக்கு பேர் தான் ஃப்ராஸ்ட் வெதரிங். ஸோ அடுத்து ப்ரெஷர் ரிலீஸ். ப்ரெஷர் ரிலீஸ்னா என்னன்னா, ஒரு இப்போ ஒரு ரீஜன் இருக்கு. இப்போ நீங்க ஃபுல்லா இங்க வந்து ஒரு 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 ராக் ஸ்ட்ரக்சர் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா கொஞ்சமா நம்ம மைனிங் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ரீஜனை மட்டும் மைனிங் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது மைனிங் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்போ அதுக்கு அந்த மைனிங் பண்ணதுக்கு கீழே இருக்கிற ரீஜன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆல்ரெடி இருந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுறதுனால அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ண, அது பவுன்ஸ் ஆகும். ஸோ இதனால வெதரிங் நடக்கும். அடுத்து சால்ட் அண்ட் கிறிஸ்டல் growth. ஸோ சர்ஃபேஸ்ல இருக்கிற நிறைய சால்ட்ஸ் டெபாசிட் ஆகி அந்த சால்ட்ஸை இச்சிங் ப்ராசஸ்னால கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராக்கை வெதரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேரு, இதெல்லாம் வந்து பிசிக்கல் வெதரிங்குள்ள வரும். அடுத்து பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ பயாலஜிக்கல் வெதரிங் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆசிட்னால அந்த ஒரு ஒரு ராக் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை இழக்கிறது டியூ டு யூரினேஷன். இப்போ ஒரு அனிமல் வந்து அந்த ஒரு ராக் மேல இறந்துருச்சுன்னா அதோட பாடியில இருந்து வர ரிலீஸ் ஆகிற சில ஆசிட்ஸ், இதனால அந்த அந்த ராக் வந்து வெதரிங் ஆகும். அடுத்து டியூ டு மைக்ரோ என்வாயன்மெண்ட், லீச்சஸ் அண்ட் மாசஸ் வந்து ரொம்ப சின்ன 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 மைக்ரோ ரூட்ஸ் எல்லாத்தையுமே அதோட ஒரு நம்ம ராக்கோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல படர்ந்து வச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த மைக்ரோ ரூட்ஸ் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ தேர் பை ஒரு மைக்ரோ லெவல்ல அந்த ராக் வந்து வெதரிங் ஆகிட்டே இருக்கும். அடுத்து சீட் ஸ்ப்ரவுட்டிங். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆலமரம். ஆலமரம் நீங்க ஏதாவது ஒரு பழைய பில்டிங் பாருங்க, அந்த பழைய பில்டிங் சைட்ல ஆலமரம் முளைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு ராக் இருக்கு. இந்த ராக்ல அந்த ஒரு ஏதோ ஒரு சீடு அந்த சீடு வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப அந்த சீடு என்ன பண்ணும்னா, இப்போ இந்த ஆலமரம் மாதிரியான ஒரு ரொம்ப
ஹையா டெம்பரேச்சர் அண்ட் ட்ரைனஸ் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சீடா இருந்துச்சுன்னா ஸ்லோலி அதோட ரூட்டை ராக்குள்ள பெனட்ரேட் பண்ணும். ஸோ ராக்குள்ள பெனட்ரேட் பண்ணி அந்த ராக் வந்து அந்த மரத்தை விட்டே பெருசாகும் போது அந்த ராக் இதுவே உடச்சிட்டு வெளில வந்துடும். ஸோ இதுக்கு பேர் வந்து சீட் ஸ்ப்ரவுட்டிங். ஸோ தீஸ் ஆர் தி பயாலஜிக்கல் ரீசன்ஸ் வை ராக் கெட் வெதர்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் மூவ்மெண்ட். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் மாஸ் மூவ்மெண்ட்னா என்னது? டவுன்வர்ட் ஸ்லோப் டியூ டு ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஒரு சாயில் ஆர் ராக் வந்து ஒரு கிராவிட்டினால அது ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப் போகுதுன்னா அது பேர் மாஸ் மூவ்மெண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோப் ஷியர் ஸ்ட்ரென்த் இதை வந்து நம்ம பேசுவோம். அதாவது ஒரு ஸ்லோப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், பின்ற ஒரு ஃபோர்ஸ். இது வந்து இங்க ஒரு ஃபோர்ஸா ஆக்ட் பண்ணும், ஏன்றது. ஸோ இப்போ பி வந்து கிரேட்டர் தேன் ஏவா இருந்துச்சுன்னா மாஸ் வேஸ்டிங் நடக்கும். ஏ வந்து கிரேட்டர் தேன் பியா இருந்துச்சுன்னா மாஸ் வேஸ்டிங் நடக்காது. அதாவது ஏன்றது அந்த பாடியோட வெயிட், பின்றது புல்லிங் ஃபோர்ஸ். இப்போ இந்த புல்லிங் ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு அந்த ஸ்லோப்ல டிசென்ட் ஆகி வந்துடும். ஆனா புல்லிங் ஃபோர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா டிசென்ட் ஆகி வராது. ஸோ இதுதான் ஸ்லோப் ஷியர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. ஸ்லோப் ஷியர் ஸ்ட்ரென்த் என்னன்னா மேக்ஸிமம் வெயிட் த ஸ்லோப் கேன் கேரி அட் ஸ்டேபிள் ஸ்டேட். இப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஏவோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமா இருக்கிற வெயிட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மகாபலிபுரத்துல இருக்கிற அந்த பட்டர் ஸ்டோன். பட்டர் ஸ்டோன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்ல தான் இருக்கும். ஸ்லோப்ல தான் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்லோப்ல இவ்வளவு பெரிய ஸ்டோன் இருக்கும், ஆனா உருளவே. ஏன்னா அந்த அந்த வெயிட் வந்து மேக்சிமமா இருக்கு. அந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ற அளவுக்கான வெயிட்டை அந்த ராக் வந்து பொசஸ் பண்ணுது. இன்கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெதரிங் ஆகி அந்த ராக் வந்து கொஞ்சம் வெயிட்டை லூஸ் பண்ணி அப்போ வேணா அந்த பட்டர் ஸ்டோன் வேணா உருண்டு கீழே விழுமே தவிர அது வரைக்கும் அது விழுறவே. அதுதான் சொல்லுவாங்க ஸ்லோப்போட ஷியர் ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ் வேஸ்டிங்ல மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. ஒன்று கிரீப்ஸ்ன்றது ரொம்ப ஸ்லோவா போறது. லேண்ட் ஸ்லைட்ஸ் நமக்கே தெரியும், ரொம்ப டிசாஸ்டர்ஸா மண் அப்படியே மொத்தமா சரிஞ்சு கீழே விழுறது. ஃப்ளோஸ், ஸ்லம்ப், ஃபால், இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃப்ளோஸ் அதாவது இப்போ தண்ணியா மண் வந்து கலந்து ஆன் தி ஃப்ளோல போறது வந்து ஃப்ளோஸ். ஸ்லம்ப் பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஸ்லோப். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்படி இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கு, ஆனா இங்க இந்த இடத்துல மட்டும் ஸ்லோப் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இங்க இருந்து வர ராக்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்லம்ப். ஃபால் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் ரொம்ப வெர்டிக்கல் ஸ்லோப். ஸோ இப்போ ஒரு ஸ்லோப் வெர்டிக்கலா இருக்கு, அப்போ இங்க இருந்து இப்போ வருது ஸ்ட்ரைட்டா கீழே விழுது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபால். ஸோ 5 டைப் ஆஃப் மாஸ் மூவ்மெண்ட் ஆர் மாஸ் வேஸ்டிங் இருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவல் நம்மளோட போர்ஷனுக்குள்ள வரலாம். எரோஷனல், டிரான்ஸ்போர்டேஷனல் அண்ட் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ மொத்தம் 5 ஏஜென்ட் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 5 ஏஜென்ட்ஸ் மூலியமா தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்ன ஏஜென்ட்ஸ்? ஒன்று ரன்னிங் வாட்டர், வேவ்ஸ் ஆர் கோஸ்டல் ஏஜென்ட், கிளேஷியர்ஸ், விண்ட், அப்புறம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஆர் காஸ்ட் டோபோகிராஃபி சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ரன்னிங் வாட்டர் அண்ட் ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம்ஸ். இங்க வந்து எரோஷன் என்னென்ன, எரோஷன் இது ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு? இது வந்து ஆக்ஷன்ஸ். ஸோ சொல்யூஷன் ஆர் கொரோஷன். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது இப்போ ஒரு ஒரு ராக்ல இப்போ நம்ம வாட்டர் ஒரு ராக்ல படுது, அந்த ராக் வந்து ஒரு சொல்யூஷனோ இல்ல அந்த ராக் கொரோட் ஆகி வெளியில வர்றதுக்கு பேர் வந்து இது வந்து ஒரு ஆக்ஷன். அடுத்து அப்ரேஷன் ஆர் கொரேஷன். ஸோ இப்போ இங்கேயும் ஏ இருக்கு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரேஷனுக்கும் கொரோஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இது ரெண்டு பாத்தீங்கன்னா வேர் அண்ட் டியர் ஆஃப் மெட்டீரியல். அதாவது இப்போ வாட்டர் வருது, வாட்டர் கொஞ்சம் அந்த இந்த சாண்ட் அண்ட் ராக்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே வெளியில வருது. ஸோ இப்போ இந்த இந்த ஏஜென்ட்டுக்கும் சர்ஃபேஸ்க்கும் உண்டா இடையில நடக்கிற வேர் அண்ட் டியர். இப்போ இந்த வேர் அண்ட் டியர் பத்தி பேசுறது தான் அப்ரேஷன் அண்ட் கொரேஷன். தேர்ட் ஒன் அட்ரிஷன். ஸோ இப்போ அந்த அட்ரிஷன் நிறைய இடத்துல பார்ப்போம். பொல்யூஷன் ஆஃப் ஃபிராக்மெண்ட்ஸ். ஃபோர்த் ஒன் ஹைட்ராலிக் ஆக்ஷன் டியூ டு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ இது 4 ஆக்ஷன்.
இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது 5 ஏஜென்ட்ஸ். ஸோ 5 ஏஜென்ட்டையும் நம்ம இப்போ ரஃப்லி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நினைச்சுக்கலாம். ஸோ டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டு, ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன நடக்குது, எதனால எப்படி இந்த ஆக்ஷன்ஸ் நடக்குது, அடுத்து எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்குது, அந்த எரோஷன் நடந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்குது, அடுத்து டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம். ஸோ இந்த 4 விஷயத்த நம்ம ஒரு ஏஜென்ட்டுக்குமே பார்ப்போம். ரன்னிங் வாட்டர் எல்லாத்துக்குமே எப்படியான ஆக்ஷன் நடக்குது, எரோஷன் எந்த மாதிரி, எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் அந்த எரோடட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்கு. இது இது இந்த 4 ஃபேக்டருமே, இந்த 5 இது ஏஜென்ட்ஸ்மே பார்ப்போம். ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணி ஒரு டேபுலேஷன் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த சிம்பிள் ஆயிடும். ஸோ ஃபார் நெக்ஸ்ட் 1 hour ஆர் ஸோ இந்த 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 இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது சரி, இதுக்கு அடுத்து நீங்க இந்த இந்த கிளாஸஸ் பார்க்கும்போதும் சரி, இதை ஒரு டேபுலேஷன் ஃபார்ம்ல மாத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம ரிவைஸ் பண்ணும்போது இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ரன்னிங் வாட்டர் அண்ட் ஃப்ளூவியல் லேண்ட் ஃபார்ம்ல இருக்கிற எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். இது இது நடக்கிறனால என்னென்ன என்னென்ன மாதிரியான எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரிவர் வேலியில 4 டைப் இருக்கு. ஒன்னு கான்வெக்ஸ், வி ஷேப்ட், ரெக்டிலீனியர், அப்புறம் கான்கேவ். ஸோ கான்வெக்ஸ்னா பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம நம்ம பிசிக்ஸ்லயே படிச்சிருப்போம் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் உள்ளான டிஃபரன்ஸ். ஸோ நடுவில் வாட்டர் போகுது, கான்வெக்ஸா அதோட வேலி இருக்கு. இன்னொன்று வி ஷேப்டு வேலிஸ். ஸோ இது ஒரு மவுண்டைன் ஆகும், இது ஒரு மவுண்டைன் ஆகும் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து வி ஷேப்டு வேலிஸ். அடுத்து ரெக்டிலீனியர் வேலிஸ். ஸோ ரெக்டிலீனியர் என்ன, ரெக்டாங்கிள் பேஸ்ட். ஸோ ரெக்டாங்கிள் ரெக்டிலீனியரா. ஸோ இதுல வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷன் கிடையாது, ரன்னிங் வாட்டர் அண்ட் ஃப்ளூவியல் லேண்ட் பம்ப்ஸ் தான் இதுல வருது. ஸோ எங்கேயுமே நம்ம படிக்கும் போது ஸ்டாக்னேஷன்றதை வச்சு மைண்ட்ல வச்சு படிக்கக்கூடாது. அடுத்து கான்கேவ். ஸோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து லேட்ரலி இது வந்து எக்ஸர்ட் பண்றதுனால லேண்ட் ஃபார்ம் இந்த மாதிரி மாறிடும். ஸோ கான்வெக்ஸ், வி ஷேப்ட் வேலி, ரெக்டிலீனியர் அண்ட் கான்கேவ் வேலிஸ். ஸோ வேலிஸ்ல 4 விதமான வேலிஸ் இருக்கு. அடுத்து செகண்ட் ஒன், கார்ஜஸ் அண்ட் கேனியான்ஸ். ஸோ கார்ஜஸ்னா என்ன? ஸோ அதாவது இப்போ நம்ம நம்ம வேலி பார்த்ததே, வேலியிலேயே ஸ்டீப் சைடட் லார்ஜ் கான்வெக்ஸ் வேலியா இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து கார்ஜஸ் சொல்லுவாங்க. அதாவது ஸோ இப்போ இங்க இது வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் நம்ம எங்க பார்க்கலாம்னா, நீங்க ஹிமாலயன் ரீஜன்ஸ் போற உத்தராகண்ட், ஆஹ் மணாலி இங்கெல்லாம் போனீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ரீஜன்ல தான், இந்த இடத்துல தான் பஸ் எல்லாம் போகும். ஸோ நம்ம அந்த அந்த இந்த பெரிய பெரிய கார்ஜஸை நல்லா நல்லா ஃபீல் பண்ணி பார்க்க முடியும், நல்லாவே தெரியும் எவ்வளவு மேசிவா இருக்குன்றது நம்ம பார்க்க முடியும். அடுத்து கேனியான்ஸ். ஸோ கேனியான்ஸ்ன்றது வி ஷேப் அண்ட் ஃபிளாட் அண்ட் வெர்டிக்கல் ஸ்லோப்பா இருக்கிறது கேனியான்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட்டர் ஃபால். ஸோ வாட்டர் ஃபால் எப்படி எப்படிலாம் இருக்கு. ஒன்று, வாட்டர் ஃப்ளோ, அதாவது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அலாங் தி வெர்டிகல் ஸ்லோப் இஸ் கால் வாட்டர் ஃபால். ஸோ பேசிக்கா என்ன, இப்போ நமக்கு ஒரு 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 வெர்டிகல் ஸ்லோப் இருக்கணும், கீழே வந்து அந்த வாட்டர் வாட்டர் வந்து டியூ டு கிராவிட்டி கீழே வரணும், இது வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகும். ஸோ இப்போ ஒரு வாட்டர் ஃபால்ல நேச்சுரலாக இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் வரும். ஸோ இங்கே ஒரு ஸ்மால் லேக் ஃபார்ம் ஆகும் டியூ டு தி ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த லேக் பேர் வந்து கெட்டில் லேக் அந்த பக்கத்துல இங்க வந்து டெபாசிஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் ரிவர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு. இதுல வாட்டர் ஃபால்லே 4 டைப் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஒன்னு ஒன்னா பார்ப்போம். கேப் ராக் வாட்டர் ஃபால், அதாவது மேல ஹார்ட் ராக்காவும் கீழே சாஃப்ட் ராக்காவும் இருந்துச்சுன்னா
ஸோ இப்போ இந்த வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாஃப்ட் ராக்கை மட்டும் எரோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதோட ஷேப்பே பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பெண்ட், சாஃப்ட் ராக் இருக்கிறதுல எரோட் ஆகுறதுனால ஸோ இந்த மாதிரி பெண்ட் வாட்டர் ஃபால்ஸா இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நயகரா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பிளாட்டு வாட்டர் ஃபால்னா ஒன்றும் இல்லை, ஹை ரைஸ்டு இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா கீழே வர்றது. ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ். ஸோ ஏஞ்சல் ஃபால்ஸ் இஸ் தி ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் தி வேர்ல்ட். அடுத்து ஃபால்ட் ஃபால். ஃபால்னா என்னதுன்னா, இப்போ இப்ப நம்ம பார்ப்போம் இந்த ரிஃப்ட் வேலி, இந்த ரிஃப்ட் ஃபால்ஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த வாட்டர் வந்து பிளாட் சர்ஃபேஸ்ல இருந்து ஃபால்ட்டுக்கு உள்ள போய் விழுது. இது இந்த மாதிரியான ஃபால் பேர் வந்து ஃபால்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டெப் ஃபால். இது ஃபால்ட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ். ஸ்டெப் ஃபால் ஸ்டெப் ஃபால்னா என்னன்னா, ஸ்டெப் ஸ்டெப்பா அதோட இந்த நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு மேல வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ், இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இகுவாக்கு ஃபால்ஸ். இன்னொரு நம்ம ஊர்ல இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குற்றாலம். பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் ஃபால் கணக்குல தான். ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன் வந்து பாட் ஹோல்ஸ். ஸோ இப்போ இப்போ ஒரு ஹார்ட் ராக் சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ்ல ஒரு ஒரு மைனர் டிப்ரெஷன் மட்டும் இருக்கு, அங்க ஒரு குட்டியா ஒரு ராக் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். மேல வந்து ரிவர் வந்து ஒரு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஓவர் டைம் எப்படி ஆகும்னா, இப்போ அந்த வாட்டர் வந்து இந்த ஹார்ட் ராக்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹார்ட் ராக் இந்த சர்ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சமா எரோட் பண்ணி அந்த எரோடான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாட்டரால அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரலி அந்த அந்த குட்டி ஹோல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வளரும். அது பெருசா வளர்றது இன்னும் ரொம்பவே பெருசா வளரும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்லயே நிறைய இடத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி அந்த ஃபால்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாட் ஹோல்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேர் இந்த பாட் ஹோல்ஸ்ல விழுந்து இறந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஆள் முங்கிட்டா அதுல தூக்க கூட முடியாத அளவுக்கு அந்த பாட் ஹோல்ஸ் வந்து பெருசாயிரும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாட் ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரக்சரல் பெஞ்சஸ். ஸ்ட்ரக்சரல் பெஞ்சஸ். ஸோ இப்போ நம்ம அங்க ஸ்டெப்ல பார்த்த மாதிரி அதோட ஸ்டெப் ஸ்ட்ரக்சர் அந்த போத் சைட்ஸ் நடுவுல வந்து வாட்டர் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாட்டர் லெவல் அதிகமாச்சுன்னா இந்த இந்த இடத்துக்கு வரும், மறுநாள் அதிகமாச்சுன்னா இங்க வரும். இது பேர் வந்து ஸ்ட்ரக்சரல் பெஞ்சஸ். ஓகே, இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா ரிவர் மேண்ட்ரிங். ஸோ ரிவர் மேண்ட்ரிங் என்ன? இப்போ திஸ் இஸ் திஸ் இஸ் ஹவு ரிவர் இஸ் சப்போஸ் டு ரன். ஸ்ட்ரைட்டா தான் போகணும்னு இருக்கும், ஆனா ஸ்ட்ரைட்டா போகாது. ஏன்? நம்ம ரிவர் இட் கேரிஸ் லாட் ஆஃப் எரோடட் மெட்டீரியல்ஸ். இப்போ எரோடட் மெட்டீரியல்ஸ் கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிவரோட ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா லேசா வளைஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வளைய வளைய என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல அதிகமான எரோஷன் நடக்கும், ஏன்னா வாட்டரோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வாட்டரோட ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த ரிவர் கேரி பண்ணிட்டு வர அந்த எரோடட் மெட்டீரியல்ஸை இந்த இடத்துல ஒரு பக்கமா டெபாசிட் பண்ணாங்க. ஸோ ரிவர் வந்து இப்படி இந்த பக்கமா மூவ் ஆகும். ஸோ இப்போ எங்கெல்லாம் பெண்ட் இருக்கும் அந்த பக்கமா எரோஷன் நடக்கிற இடத்து பக்கமா மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகி இப்படியான ரிவர் வந்து மேண்டரிங் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு பிளைன்ஸ்ல ஒரு ரிவர் போகுதுன்னா அந்த ரிவர் ஸ்ட்ரைட்டா போகிற மாதிரி இருக்காது, பயங்கரமா மேண்டரிங் நடந்திருக்கும். ஸோ இந்த மேண்டரிங்கே கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆகி ஸோ இந்த இடத்துல ஒரு வாட்டர் சேனல் உருவாகுறதுனால இப்போ வாட்டர் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு மூவ் இன் தி ஈஸியஸ்ட் பாத். ஸோ இப்போ இந்த இடத்துல கட் ஆகுறதுனால ஸோ இப்போ இது கட் ஆகி இந்த இந்த மொத்த சேனலுமே தனியா ஒரு ஆக்ஸ்போ லேக்கா வந்துடும். ஸோ ஆக்ஸ்போ லேக்கா இப்போ இது வந்து பேரண்ட் இந்த ரிவர் பாட்டு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், இங்க இருக்கிற வாட்டர் வந்து அப்படியே ஸ்டாக்னட் ஆகி ஆக்ஸ்போ லேக்கா தனியாவே நடக்கும். ஸோ இது ஒரு எரோஷனல் ஸ்ட்ரக்சர், இது ஒரு எரோஷனல் பிளாட்ஃபார்ம். அடுத்து இதோட நம்ம ரன்னிங் வாட்டரோட டிரான்ஸ்போர்டேஷனல் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல சஸ்பென்ஷன், ட்ராக்ஷன், சொல்யூஷன், சால்டேஷன் அப்படின்னு 4 டிரான்ஸ்போர்டேஷன் இது நடக்கும். ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ஃபைன் மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் கிளே ஆர் செடிமெண்ட் ஆஃப் ரிவர் கேரிட் பை தி ரிவர், அதாவது இந்த ரிவர்ல இருந்து ஃபைன் செடிமெண்ட்ஸ் தான் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. இதுவே சொல்யூஷன்னா அந்த ஒரு மினரல் ஆர்
ஆர் சாயில் கம்ப்ளீட்டா வாட்டர்லேயே சாலிபிள் ஆகி அது ஒரு சொல்யூஷன் ஆகி ரிவரோட மூவ் ஆயிட்டு இருக்கும். இது பேர் வந்து சொல்யூஷன். தேர்ட் ஒன் சால்டேஷன். சால்டேஷன் என்ன, ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ். இது என்ன ஆகும்னா வாட்டர் மூவ் ஆக கொஞ்சம் கொஞ்சமா ஜம்ப் ஆகி போயிட்டே வரும். அடுத்து ட்ராக்ஷன். ட்ராக்ஷன்ன்றது இதுக்கு அடுத்த சைஸ், பெரிய பெரிய பவுல்டர்ஸ். ஸோ இதனால ஜம்ப் பண்ற அளவுக்கு அதுக்கான எனர்ஜி இல்லைனாலும் வாட்டரோட ஆக்ஷனால கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு 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 மூவ் ஆகும். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஒர்க். சஸ்பென்ஷன், சொல்யூஷன், சால்டேஷன் அண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ நம்ம டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் பத்தி பார்ப்போம். இது நம்ம ரன்னிங் மாடலே டெபாசிஷனல். ஃபர்ஸ்ட் ஒன் அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் போன்ஸ். அதாவது இப்போ ஒரு ஒரு ரிவர் வந்து மவுண்டெயின்ல இருந்து பிளைன்ஸுக்கு மூவ் ஆக போகுதுன்னா அது கொண்டு வந்திருக்கிற நிறைய இரோடட் மெட்டீரியல்ஸை அதோட அந்த ஒரு மவுண்டெயினோட ஃபுட்ஹில்ல வந்து டெபாசிட் பண்ணிட்டு போகும். ஸோ எக்ஸாம்பிள், கங்கா வந்து ஹரித்வார்ல தான், அதாவது ஹரித்வாருக்கு முன்னாடி வரைக்கும் கங்கா ஃபுல்லா மவுண்டெயின்ஸ்ல ஃப்ளோ ஆகும். ஆனா ஒன்ஸ் ஹரித்வார் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ், அது பிளைன்ஸை ரீச் பண்ற ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஹரித்வார். இப்போ அந்த ஹரித்வார்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லா இருக்கும். அவ்வளவு பெரிய அந்த எரோடட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஹரித்வார்ல கொட்டி வச்சிருக்கும். நீங்க ஹரித்வார் பக்கம் போனீங்கன்னா டெஃபினட்டா இந்த இந்த ஒரு ஃபீச்சர் அஸ் அ ஜாகிரபர் நம்ம அந்த மாதிரி இடம்லாம் போயே ஆகும். அவ்வளவு பெரிய பெரிய கல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா அலுவியல் ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மவுண்டெயின்ல இருந்து பிளைன்ஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி கோன் ஷேப்டா கொண்டு போறது வந்து அலுவியல் கோன்ஸ். இப்ப இதுவே நிறைய ஒன் ஆர் டூ ஆர் மோர் ரிவர்ஸ் ரன்னிங் பேரலா போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அலுவியல் ஃபேன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாபர் ரீஜன். ஸோ பாபர், பங்கர், காதர் ரீஜன் எல்லாம் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து இதே மாதிரி ஒரு மவுண்டெயின்ல இருந்து நிறைய ரிவர் வந்து பேரலா வந்துட்டு இருக்குன்னா ஸோ அது வந்து இங்க ஒரு இங்க ஒரு கோன், இங்க ஒரு கோன், இங்க ஒரு கோன், இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அலுவியல் ஃபேன் சொல்லுவாங்க. ஓகே. செகண்ட் ஒன் நேச்சுரல் லிவிஸ். ஸோ நேச்சுரல் லிவிஸ் என்னன்னா, ஸோ இது வந்து நம்ம நம்ம ரிவர் வந்து நார்மலா இங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு பக்கத்துல அந்த டெபாசிஷனல் ஒர்க் நடந்திருக்கும். ஆனா அதை தாண்டியுமே ஒரு ஃபிளட் பிளைன் இருக்கும். அதாவது இந்த டெபாசிஷனல் ஒர்க் பண்றது நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா இதுதான் ஆத்தங்கரை சொல்லுவோம். ஆறுக்கு பக்கத்துல ஒரு மேடு இருக்கும், மறுபடியும் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த அந்த பள்ளத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பிளாட் ஏரியா இருக்கும். அந்த பிளாட் ஏரியாவுக்கு பேர் வந்து ஃபிளட் பிளைன். இப்போ இந்த ஃபிளட் பிளைன்ல தான் நிறைய பேர் வீடு கட்டுறது. இந்த அந்த ஏரி இருக்கிற இடத்துல இல்ல ரிவர் போற இடத்துல வீடு கட்டி மழை அதிகமா பெய்யும் போது என்ன நடக்கும்? நேச்சுரலா ரெயின் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வரும். ரிவரோட கெப்பாசிட்டி வந்து இவ்வளவு தூரம். ஆனா கரண்ட்லி ரிவர் சின்னதா தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல எல்லாம் வீடு கட்டிடுவாங்க. வீட்டுக்கு மேல 4-5 மாடி இருக்கிற இடத்து வரைக்குமே தண்ணி போகுது. ஸோ அந்த அளவுக்கு டேஞ்சரான இடம். ஸோ இந்த ஃபிளட் பிளைன்ல வீடு கட்டி தான் நிறைய பேர் மாட்டிக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஃபிளட் பிளேனுக்கு, அதாவது ரிவருக்கும் ஃபிளட் பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரீஜியன்ல நம்ம அந்த ஆத்தங்கரை பார்ப்போம். அந்த ஆத்தங்கரைக்கு பேரு தான் நேச்சுரல் லீவிங்ஸ். டெல்டாஸ். ஸோ டெல்டாஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அது ஒரு ரிவரோட என் கோர்ஸ்ல அது போய் அது அந்த ரிவரோட மவுத் போய் கடல்ல கலக்கிற இடத்துல ரிவர் வந்து ஸ்ட்ரைட்டா போகாம நிறைய பிரான்ச் அவுட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு பேர் தான் டெல்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ட்ரையாங்குலர் இன் ஷேப். டெல்டான்றதுனாலே ட்ரையாங்குலர் இன் ஷேப். ஸோ இப்போ ஒரு டெல்டா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன், எப்படி இருந்துச்சுன்னா டெல்டா ஃபார்ம் ஆகும்? முதல்ல எரோஷன் நடந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் ஒன். சி வந்து ஷாலோவா இருக்கணும். செடிமெண்ட்ஸ் வந்து நிறைய செடிமெண்ட்ஸ் இருக்கணும். மீடியம் சைஸ் செடிமெண்டா இருக்கணும். இப்போ பெரிய பெரிய செடிமெண்டா இருக்குன்னா இது வந்து கேரியே ஆகாது, அங்கேயே அது ரிவர் ஃபார்ம் ஆகிற இடத்துல அது தள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். மீடியம் சைஸ்ல இருக்கனால தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டே இருக்கும். இல்ல ரொம்ப ஃபைன் கோஸா இருந்துச்சுன்னா போய் கடல்லயே போய் கலந்துரும். அப்புறம் காம்சியா இருக்கணும். ஸ்ட்ராங் ஓஷன் கரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து நமக்கு டெல்டா ஃபார்ம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான். அமேசான் எவ்வளவு பெரிய ரிவர், அது எவ்வளவு எரோடட் மெட்டீரியல்ஸை கொண்டு வரும். ஆனா அமேசான் வந்து அங்க வந்து அங்க ஒரு ஸ்ட்ராங் ஓஷன் கரண்ட் இருக்கனால, பிரசிலியன் கரண்ட் இருக்கிறதுனால
அங்க வர எல்லா எரோடட் மெட்டீரியல்ஸும் அந்த அந்த ஓஷன் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எரோட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ அங்க வந்து டெல்டாஸே ஃபார்ம் ஆகும். அடுத்து ஸ்டேபிள் கோஸ்ட். ஸோ இப்போ இவ்வளோ டெபாசிஷன் நடக்க நடக்க அந்த 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 லேண்ட் வந்து சப்சைட் ஆகாம அந்த லேண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் ஒரு இடத்துல வந்து டெல்டாவே ஃபார்ம் ஆகும். அப்படி இதுல ஏதோ ஒண்ணு இல்லைன்னா கூட டெல்டாஸ் ஃபார்ம் ஆகுது. ஷாலோ சீன்னு வச்சுப்போம். இப்போ சி வந்து ஷாலோவா இல்லாம ரொம்ப டீப் சீயா இருக்கு. அப்ப டீப் சீயா இருக்குன்னா என்ன ஆகும்? இருக்கிற டெபாசிஷன் எல்லாமே அந்த டீப் ஓஷனுக்கு போயிடும். ஸோ டெல்டாஸ் ஃபார்ம் ஆகாது. எரோஷனே நடக்கலன்னா எப்படி எப்படி நமக்கு டெல்டாஸ்ல போய் செடிமெண்ட் ஆகுறது? எதுவுமே நடக்காது. காம் சி வேணும், ஸ்டேபிள் கோர்ஸ் வேணும். ஸோ இந்த 6 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டெல்டாஸ். ஸோ ஆர்குவேட், அப்புறம் பேர்ட் ஃபுட். ஆர்குவேட் நம்ம கேஞ்சஸ்ல பாக்குற மாதிரி. ஸோ கங்கா எப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்குவேட் டெல்டாஸ். பேர்ட் ஃபுட் டெல்டானா என்னதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிசிசிப்பி ரிவர். ஸோ இப்போ இந்த மிசிசிப்பி ரிவர் கோஸ்டையும் தாண்டி ஃப்ளோ ஆகுற மாதிரி தெரியும். ஆனா அது எல்லாமே டெல்டால தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. கோஸ்டையும் தாண்டி இப்போ இது சுத்தி டெல்டா மாதிரி இருக்கும். இதை பாக்குறதுக்கு ஒரு பேர்டோட ஃபூட் மாதிரி இருக்கு. ஒரு பேர்ட் ஃபுட் மாதிரி இருக்கனால இது பேர் பேர்ட் ஃபுட் டெல்டா சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விச் அமங் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் டு நாட் ஃபார்ம் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கேஞ்சஸ் கொடுத்திருந்தாங்க, நைல் கொடுத்திருந்தாங்க, மிசிசிப்பி கொடுத்திருந்தாங்க, அமேசான் கொடுத்திருந்தாங்க. இப்போ நமக்கு இதை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கங்கால இருக்குன்னு. ஆனா நைலா, மிசிசிப்பியா, அமேசானான்றது ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ இந்த 6 பாயிண்ட்ல காம் சி கிடையாது. அங்க ஸ்ட்ராங் ஓஷன் கரண்ட் இருக்கனாலதான் அமேசான்ல டெல்டா கிடையாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா மார்க் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஏஜென்ட் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஏஜென்ட். செகண்ட் ஏஜென்ட் என்னது? வேவ்ஸ் அண்ட் கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ். வேவ்ஸ் அண்ட் கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல இருக்கிற என்னென்ன ஏஜென்ட்ஸ்? வேவ்ஸ்னால, ஓஷன் கரண்ட்னால, டைடுனால, சுனாமினால. ஸோ இப்போ இது 4 நாளையும் இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து உருவாகுது. அடுத்து ஆக்ஷன். என்னென்ன ஆக்ஷன்? அப்ரேஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம், சொல்யூஷனும் பார்த்தோம், ஹைட்ராலிக் ஆக்ஷன். இது 3 பார்த்தோம். இப்போ இந்த ரன்னிங் வாட்டர்லயே இந்த 3 நம்ம படிச்சோம். ஓகே. இப்போ இதுல இருக்கிற என்னென்ன மாதிரியான எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஹெட்லேண்ட். ஹெட்லேண்ட் என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது கோஸ்ட். இது வந்து கோஸ்ட். ஸோ இங்க வந்து சாஃப்ட் ராக், ஹார்ட் ராக், சாஃப்ட் ராக் இருக்குன்னா, இப்போ இங்க இருந்து வர அந்த வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா அந்த சாஃப்ட் ராக்கை எரோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்ப இதனால என்ன ஆகும்னா, ஹார்ட் ராக் மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்கும், சாஃப்ட் ராக்கு எல்லாம் எரோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரொம்ப தூரத்துக்கு இன்ட்ரூட் ஆகியிருக்கும் அந்த ஹார்ட் ராக் மட்டும். ஹார்ட் ராக் மட்டும் எரோட் ஆகாம இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான், இந்த இந்த ரீஜனுக்கு பேர் தான் ஹெட் ஹெட்லேண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பாருங்க, ஹெட்லேண்ட் இவ்வளவு தூரம் வந்து. அடுத்து கிளிஃப். இப்போ கிளிஃப்னா என்ன? இப்போ நம்ம இங்க நிக்கிறோம். இப்போ வர்க்காலா போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வர்க்காலா வந்து ஃபேமஸ் ஃபார் கிளிஃப் பீச்சஸ். இப்போ நம்ம இங்க நிப்போம், உடனே நம்ம கீழே பள்ளத்துல பாத்தீங்கன்னா கீழே பீச் இருக்கும். ஸோ இப்போ இங்க நின்னீங்கன்னா இப்போ இதுக்கு பேர் தான் கிளிஃப். அடுத்து வேவ் கட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த ஹார்ட்லேண்ட வேவ்ஸ் வந்து கட் பண்ணிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்து கேவ்ஸ். இப்போ இந்த கட் பண்ணதே கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா அது வந்து சி கேவா ஃபார்ம் ஆகும். அப்புறம் சிம்னி ராக்ஸ் ஆர் ஸ்டாக். இப்போ இது இந்த மாதிரி தனியா ஒரு 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 ஸ்டெம்ப் மாதிரி, ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கிறது ஸ்டாக். இந்த ஸ்டாக்கே இன்னும் கொஞ்சம் எரோட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அரிச்சு மொத்தமா சரிஞ்சு விழுந்து கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறது ஸ்டம்ப். இன்னொன்னு ப்ளோ ஹோல்ஸ். ப்ளோ ஹோல்ஸ்னா என்னதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகி வெர்டிக்கலா ஒரு டனல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் வாட்டர் மேல மூவ் ஆகி பாத்தீங்கன்னா இந்த ப்ளோ ஹோல். இப்போ ஒரு அலை வரும்போது அலை கொஞ்சம் தண்ணியோட சேர்ந்து காத்து அப்படியே இந்த இடத்துல பயங்கரமா அடிக்கும். ஸோ இப்போ இது பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பெரிய பால் அதுக்குள்ள போடுவாங்க. கரெக்டா அந்த அலை வர டைம்ல பால் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீட்ஸ் தள்ளி போய் விழும். அவ்வளோ காத்து, அவ்வளோ ப்ரெஷர்ல காத்து வரனால. ஸோ இதெல்லாம் வந்து எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ்.
இப்போ இதோட டெப்போசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். டெபாசிட் ஆகுறதுனால தான் பீச்சஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்புறம் ஆஃப் ஷோர் பார். ஸோ இப்போ இந்த மாதிரி மணல் திட்டு திட்டா கிடைக்கிறதுக்கு பேர்லாம் ஆஃப் ஷோர் பார்ஸ். சாண்ட் பிட்ஸ். ஸோ இப்போ நம்ம பீச்ல இருந்தே கொஞ்சம் உள்ள நடந்து போற மாதிரி இருக்கிறதெல்லாம் பேரு சாண்ட் பிட்ஸ். ஸோ இதுக்கு பேர் இன்னும் இப்போ இங்க ஒரு ராக் இருக்கு, இங்கேயும் ஒரு ராக் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு பேர் வந்து டொம்போலோ, ஹூக்ஸ் அண்ட் லூப்டு பார். ஹூக்ஸ் அண்ட் லூப்டு பார்னா என்னன்னா, ஹூக்ஸும் சிமிலர் டு சான்ஸ்பிட் தான். லூப் பார்ன்றது இப்போ இங்க வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் ஒரு லேண்ட் ஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கு இந்த எரோஷன் நடந்து நடந்து. ஸோ இதுக்கு பேர் வந்து லூப்டு பார். ஸோ ஸ்பிட்ஸ், டொம்போலோ, ஹூக்ஸ், லூப்டு பார், ஆஃப்ஷோர் பார் அண்ட் பீச்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி கோஸ்ட். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், காஸ்ட் டோபோகிராஃபி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ அது என்ன காஸ்ட் டோபோகிராஃபி? விண்டு தெரியும், வாட்டர் தெரியும், சரி கிளேஷியர் கூட பண்ணிக்கலாம். அது என்ன காஸ்ட் டோபோகிராஃபி? இதுவும் வாட்டர் தானே, அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை கெமிக்கல் வெதரிங் ஆர் எரோஷன் பை கார்பனேட்டட் ராக்ஸ். கார்பனேட்டட் ராக்ஸ்னா என்னது? ரொம்ப அந்த லைம் ஸ்டோன் மாதிரி ரொம்ப ரொம்ப மிருதுவா இருக்கிற ராக்ஸ் என்ன பண்ணணும்னா, மேல தண்ணி போகும்போதே அதை கீழே இன்ட்ரூட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஈஸி பெனட்ரபிள் பெர்மியபிள் ராக்ஸா இருக்கும். இந்த மாதிரியான ராக்ஸ் இருக்க இருக்க அதுக்கு கீழே அதாவது அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர், இந்த டொப்போகிராஃபிக்கு பேர் தான் காஸ்ட் டொப்போகிராஃபி சொல்லுவாங்க. அதாவது அதாவது அக்விஃபயர்ஸ். இப்போ இந்த ரெண்டு விஷயத்த பார்ப்போம். அக்விஃபயர்ஸ்னா என்ன, ஆர்டிஷியன் பேசின்ஸ்னா என்ன அப்படின்றது. அக்டி அக்விஃபயர்ஸ்னா என்னன்னா, இப்போ இங்க வந்து இம்பர்மியபிள் ராக் இருக்கு. அதாவது இப்போ இது வந்து பெர்மியபிள் ராக். சர்ஃபேஸ்ல விழுற வாட்டர் பெர்மியபிள் ராக்கையும் தாண்டி கீழே வரும். கீழே வந்து இம்பர்மியபிள் ராக் அது கீழே இருந்துச்சுன்னா, ஸோ தண்ணி அந்த அக்விஃபயர் அந்த வாட்டர்னால அந்த இம்பர்மியபிள் ராக்கை கீழே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி போக முடியாது. ஸோ இந்த இடத்துல தண்ணி அண்டர் கிரவுண்ட்ல தண்ணி தேங்கியே இருக்கு. இப்போ இந்த வாட்டருக்கு பேர் தான் அக்விஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிஷியன் பேசன் என்னன்னா, அதாவது வாட்டர் லுக்ஸ் லைக் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். மேல இருந்து நமக்கு மழையா வர்றதுக்கு பதிலா பூமியில இருந்து நமக்கு தண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் முர்ரே டார்லிங் பேசின். ஸோ இப்போ இது இது என்ன நடக்கும்னா, ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியால, ஸோ இந்த இடம் வந்து ஹெவி ஹெவி ரெயின்ஃபால். ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஸ்திரேலியா ரிசீவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். ஆனா வெஸ்டர்ன் சைடு வந்து டெசர்ட். ஆனா வெஸ்டர்ன் சைட்ஸ்ல தான் நிறைய ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். எப்படின்னா, இப்போ இங்க இங்க இருக்கிற மழை கொஞ்சம் கொஞ்சமா இந்த ராக்ஸ் எல்லாம் பெனிட்ரேட் பண்ணி இப்படி வெளியில வரும். மவுண்டைன்ஸ் அக்ராஸ் தி மவுண்டைன், அக்ராஸ் தி அந்த ராக்ஸ் வெளியில வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆர்டிசியன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா, ஸோ மழை இங்க பெய்யுது, ஸோ இப்படி வெளியில வரும் அந்த தண்ணி எல்லாம். இதுக்கு பேர் தான் ஆர்டிசியன் பேஸ். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் முர்ரே டார்லிங் பேசன், தி லார்ஜஸ்ட் ஆர்டிசியன் பேசன் இன் த வேர்ல்ட். ஓகே. ஸோ இப்போ இங்க இங்க என்ன மாதிரியான எரோஷனல் ஒர்க் நடக்குது? இதுல என்ன சார் எரோஷன் அப்படின்றத பார்ப்போம். அதாவது இப்போ ஒரு லேண்ட், இப்போ இப்போ ஒரு லேண்ட் இருக்கு. இது வந்து லைம் ஸ்டோன் ராக்னு வச்சுக்கலாம். இப்போ இப்போ இங்க ஒரு ரிவர் போயிட்டே இருக்கு. திடீர்னு இப்போ இது லைம் ஸ்டோன் தானே, ஈஸியா சால்யுபிள் டு வாட்டர் தானே. அப்ப என்ன ஆகும்னா, திடீர்னு இந்த இதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டை போட்டு கீழே அந்த ரிவர் வந்து கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டையை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி இந்த ஒரு ஒரு சின்ன ஹோல் ஃபார்ம் பண்ணி இப்படி வந்து மறுபடியும் கீழ் வழியா போய் ஸோ இந்த இடத்துல ஒரு கேவ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் காஸ்ட் டோபோகிராஃபி, காஸ்ட் லேண்ட்னு சொல்லுவாங்க.
ஸோ இங்க என்னென்ன எரோஷனல் ஒர்க்ஸ் நடக்குது? லாப்பிஸ். லாப்பிஸ்ன்றது ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ரிவர் போகும்போது அது ஃபர்ஸ்ட் பிரைமரியா இருக்கிற இடம் பேர் வந்து லாப்பிஸ் சொல்லுவாங்க. சிங்க் ஹோல். ஸோ இப்போ இந்த அந்த சிங்க் ஹோல் வழியா தான், ஸோ இப்போ இந்த சிங்க் ஹோல் வழியா தான் வாட்டர் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. அடுத்து பால்ஜேஸ், டோலைன், பிளைண்ட் வேலி, காஸ்ட் வேலி, கேவ்ஸ், நேச்சுரல் பிரிட்ஜஸ், பொனோரோஸ். ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பால்ஜேன்றது அந்த வாட்டர் வந்து வெளியில வந்து கிடைக்கிற இடம் வந்து பால்ஜே சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஸ்வாலோ ஹோல்ஸ், சின்ன சின்ன இந்த இந்த ஹோல்ஸ் இருக்கிறது ஸ்வாலோ ஹோல்ஸ். காஸ்ட் விண்டோ. அப்புறம் ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த வேலி பேரு காஸ்ட் வேலி. ஸோ இப்போ இதெல்லாம் தான் இங்க இருக்கிற எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் தி காஸ்ட் டோபோகிராஃபி. டெபாசிஷனல். ஸோ இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம மேயாலயால இப்படி ஒரு கேவ் இருக்கு, மிஷ்மி கேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மிஷ்மி கேவ்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா இப்போ மேல இருந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் வந்து சீப் அவுட் உள்ள கீழே இறங்குது. இப்போ அந்த இறங்கும் போதே அதுல அந்த சாயில்ல இருக்கிற கால்சியத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே கீழே இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமா டிராப்பா ஊத்திக்கிட்டே இருக்கும். இப்போ மேல இருந்து இப்போ இந்த கேவ்ல டிராப்பா ஊத்தும் போது அது கீழே வந்து விழுற இடத்துலயும் ஒரு ஒரு பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க பாருங்க, கீழே வந்து விழுற இடத்துலயும் ஒரு பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. மேல பாருங்க எவ்வளவு டிராப்ஸா இருக்கு. இது எல்லாமே ஒரு மேல இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ கேவ் ரூஃப்ல இருக்கிறது பேருக்குன்னா ஸ்டாலக்டைட்ஸ், சர்ஃபேஸ்ல இருக்கு ஸ்டாலக்மைட்ஸ். இப்போ இந்த ஸ்டாலக்டைட்ஸ்லயே ஒரு பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து மெயின் ஸ்டாலக்டைட். இப்போ இது இது வந்து ஒரு சின்ன பிரான்ச்சஸ் இருக்கிறது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஹெலிக்டைட்ஸ். ஸோ ஓவர் த டைம் இப்போ இந்த ஸ்டாலக்டைட்டும் இது ரெண்டுமே நிறைய ஓவர் டைம் கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட்ஸ் ஆகி 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 இது ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஒன்னா ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஒன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் வந்து கேவ் பில்லர். இப்போ இந்த கேவ் பில்லர்ஸ்லாம் எவ்வளவு பெருசு இருக்கும்னா, இப்போ நீங்க அந்த மிஷ்மி கேவ்ஸ் போய் பார்த்துட்டு போனா அந்த இதெல்லாம் டெஃபினட்டா நீங்க போய் பார்க்க வேண்டிய இடம். ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட மொத்தமா இப்படி பிடிச்சா கூட அந்த அந்த பில்லரை வந்து நீங்க கவர் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய ஹியூஜ் கேவ்ஸா இருக்கும். சில கேவ்ஸ் ஆக்சுவலா அது வந்து டேஞ்சரஸ். ஆனா ஒரு ஒரு கேவும் அந்த ஒரு ஒரு பில்லரும் உடையறதுக்கு இட் டேக்ஸ் 10,000 to 20,000 இயர்ஸ் ஆகும். ஸோ இம்மீடியட் டேஞ்சர் கிடையாது. ஸோ அதனால அங்கே டூரிஸ்ட்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான சான்சஸ்லாம் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். டெபாசிஷனல் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தேவசாயம் சார் பத்தி ஒரு 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 சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, தேவசாயம் சார் யாருன்னா 4 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சு பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணி 4 வாட்டி கண்டினியூஸா ட்ரை பண்ணி கிடைக்காம அதுக்கப்புறம் நம்ம அகாடமிக்கு வந்திருந்தாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இங்க ஜாயின் பண்ணனால அவங்களுக்கு வந்து ஒரு 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 பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கு. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம கண்ணா பின்னாடி படிக்க வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஒரு சேனல்ல படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேனலைஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருக்காங்க. அது 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 மட்டும் இது மட்டும் இல்லாம அவரோட ஹார்ட் ஒர்க் இதனால அவர் வந்து அடுத்து அடுத்து அதுக்கு அடுத்து நடந்த இப்ப லேட்டஸ்டா நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருந்தாரு. ஸ்டேட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தாரு. ஸோ சார் சொல்லுவாங்க இந்த மாதிரி படிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் வேணும். நமக்கு அந்த படிக்கணுன்ற எண்ணமும் அது அந்த உழைப்பு மட்டும்தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இந்த உழைப்புக்கும் படிப்புக்கும் லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியரே கிடையாது. ஏன்னா சார் வந்து தமிழ் மீடியம்ல தான் இருந்தாங்க. மேரேஜ்ன்றதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா சார் வந்து அப்போ 45 வயசு கல்யாணமாகி குழந்தையெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் தெரியல அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணா கிடைச்சிருன்றதுக்கான ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தேவசாயம் சார் தான். ஸோ வெறும் அந்த கான்ஃபிடென்ஸும் கன்சிஸ்டன்சி, ஒரு நாள் படிச்சா ஒரு நாள் நல்லா படிச்சா மட்டும் பத்தாது, அந்த ஒரு நாள் படிச்ச மாதிரியே கண்டினியூஸா படிக்கணும். இதுக்குதான் நம்ம அகாடமி வீடியோஸ்லயுமே எல்லாத்துலயுமே கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா, எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரதுக்காக வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம வந்து ஹையஸ்டான அந்த ஸ்டேட் ரேங்க்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் என்ன 3 மந்த்ஸ் இருக்கும் போது 3 மந்த்ஸ்ல படிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 3 மந்த்ஸ்ல வெறும் படிக்க தான் முடியுமே தவிர 3 மந்த்ஸ்ல நம்ம வேற எந்த ஒரு
டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க முடியாது. நம்ம எழுதின டெஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்கவே முடியாது. என்ன தப்பு பண்றோன்றதே தெரியாம இருக்கும். வெறும் படிச்சுட்டு மட்டும் போயிருக்கும். ஸோ இது வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்குறதுக்கு இந்த இந்த மெத்தட் வந்து பத்தாது நமக்கு. இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்பத்துல இருந்து இதுக்கப்புறம் இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா we will be ahead of many கேண்டிடேட்ஸ். ஸோ இதனால நமக்கு இந்த ஸ்டேட் ரேங்க்ன்றது பாசிபிளா இருக்கும். ஸோ நம்ம தேவசேகரன் சார் சொல்ற மாதிரி நம்ம படிக்கணுன்ற அந்த கான்ஃபிடென்ஸும் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் முக்கியம். இதுக்கு தடையா லாங்குவேஜ் வராது. இப்ப நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு, ஃபேமிலி ப்ரெஷர், இது எதுவுமே நம்ம குறுக்க நிக்காது. நம்ம படிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிருன்றதுக்கு தேவசேகரன் சார் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். சாரோட ஆக்சுவல் டெஸ்டிமோனி நம்மளோட ப்ரொஃபஸர் அகாடமி யூடியூப் சேனல்ல இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அவரோட இதுவும் பாருங்க. ஸோ நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். ஓகே, ஃபோர்த் ஒன், விண்ட் அண்ட் இயோலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ். விண்ட் அண்ட் இயோலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது? டிஃப்ளேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் சாண்ட் பை ஹை வெலாசிட்டி விண்ட்ஸ். அதாவது டிஃப்ளேஷன்னா என்னன்னா ரிமூவல் ஆஃப் ஹை வெலாசிட்டி சாண்ட். இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, கீழே வாட்டர் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆனா மேல சாண்ட் டியூன்ஸ் இருக்கு. இப்போ இங்க ஹை வெலாசிட்டி விண்ட்ஸ் வந்துட்டே இருக்குன்னா இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா இப்போ இந்த வாட்டர் லெவல் தெரியிற வரைக்கும் இது வந்து எரோட் ஆகிருக்கு. இப்போ இங்க வந்து வாட்டர் லெவல் தெரிஞ்சிருக்கும், ஒயாசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அது அடுத்து அப்ரேஷன் ஆர் சாண்ட் பிளாஸ்டிங். இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு டெசர்ட் லொகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை விண்ட், ஹை வெலாசிட்டி விண்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த விண்ட்ஸ் எல்லாம் அந்த சாண்ட் எல்லாமே ரொம்ப ஃபைன் போரஸ் பார்ட்டிகல்ஸா இருக்கிறதுனால ஈஸியா அந்த விண்ட் வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஸோ இப்போ அந்த கேரி பண்ணிட்டு போற விண்ட் வந்து என்ன பண்ணும், ஏதோ ஒரு ராக்கோ அதுக்கு அப்டக்கலா இருக்கிறத வந்து போட்டு அது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி சாண்ட் பிளாஸ்டிங் பண்றதுனால என்ன ஆகும்னா அந்த இப்போ அந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ராக்கு கொஞ்சம் கொஞ்சமா எரோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ராக் பாருங்க, நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதுல இந்த ராக் வந்து எவ்வளவு பெருசா இருந்திருக்கலாம் அப்படின்றது. இங்க பாருங்க, இது உடஞ்சு போய் எவ்வளவு இன்னும் ஒரு கேவ் மாதிரி ஒரு மண்டபோட மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சாண்டோட எஃபெக்ட் இருக்கு. ஸோ எப்படி நம்ம விண்டில் என்னென்ன விண்டுனால என்ன ஆகிற போகுதுன்னு யோசிப்போம். ஆனா விண்ட் அலாங் வித் தி சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இப்படி ஒரு சாண்ட் பிளாஸ்டிங்கே பண்ணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இது வந்து விண்ட். ஸோ தேர்ட் ஒன் வந்து அட்ரிஷன். ஸோ நம்ம அட்ரிஷன் முன்னாடியே நம்ம அந்த ஆக்ஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த இதுல லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம். ஜியாகிரபி ஃபேக்ட் தமிழ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டிஷியன் லேண்ட் ஃபார்ம்ஸ் எனிவன் இன் இந்தியா சார்னு கேட்டிருக்காங்க. இந்தியால அந்த மாதிரி ஆர்டிஷியன் சொல்ற அளவுக்கு ஆன ஒரு ஒரு மேஜரான ஒரு ஃபீச்சர் நம்ம இந்தியால கிடையாது. ஸோ நம்ம ஆர்டிஷியன் வெல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஷியன் பேசன் அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியா தான் இருக்கும். ஸோ ஏன்னா அங்கதான் அந்த ஈஸி பெனட்ரேஷன் ஆஃப் ராக்ஸ் இருக்கு, அங்கதான் கார்போனிக் ராக்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்தியாவில் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து தேவையில்லை. இந்த எக்ஸாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. மேபி அந்த மைனர் ஸ்கேல்ஸ்ல கண்டிப்பா எங்கேயாவது இருக்கதான் செய்யும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த விண்ட் அண்ட் இயோலியன் லேண்ட் ஃபார்ம்ஸோட எரோஷனல் ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் மஷ்ரூம் ராக். ஸோ ஈஸி, அதாவது சர்ஃபேஸ் இருக்கு, இப்படி ஒரு ராக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல மேலே ஹார்ட் ராக்கும் கீழே சாஃப்ட் ராக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ விண்ட் ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு.
விண்ட் ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ சாஃப்ட் ராக் என்ன ஆகும்? சாஃப்ட் ராக் கெட்ஸ் ஈஸிலி எரோடட் பை தி விண்ட். ஸோ இப்போ இதனால சாஃப்ட் ராக் ஈஸியா எரோட் ஆகி அந்த ஹார்ட் ராக் மட்டும் அப்படியே இருக்கும். ஹார்ட் ராக் மேல இருக்கும், சாஃப்ட் ராக் கீழே இருக்கும். ஸோ இது வந்து மஷ்ரூம் ராக்ஸ். அப்புறம் இன்செல் பர்க்ஸ் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ்ல இன்செல் பர்க்ஸ் நல்லா வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு மொத்த இதுல இப்படி இருக்கிற ஒரு ராக் கொஞ்சம் கொஞ்சமா எரோட் ஆகி ஒரு 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 நல்ல பிளாட்டாவே ஆயிடும். இதுக்கு பேர் வந்து இன்செல் பர்க்ஸ். இன்செல் பர்க்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேஸ்கெட் எக் டோபோகிராஃபி சொல்லுவாங்க. இன்செல் பர்க்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பேஸ்கெட் எக் டோபோகிராஃபி. ஸோ இது எதனால அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ இந்த இன்செல் பாக்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முட்டை ட்ரே மாதிரி இருக்கும். முட்டை ட்ரேல வரிசையா நம்ம அடுக்கி வச்சிருப்போம்ல, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்செல் பாக்ஸ். ஸோ ஸோ ஜூவன்ஸ், யார்டன்ஸ், ட்ரைகண்டர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஜூகன்ஸ், யார்டன்ஸ், ட்ரைகண்டர்ஸ். ஸோ இதுவுமே மேல வந்து ஹார்ட் ராக் இருக்கு, கீழே சாஃப்ட் ராக். ஸோ இது எந்த மாதிரி எரோட் ஆகிருக்குன்னு பாருங்க. யார்டாங்ஸும் ஸோ இப்போ இப்படி ஒரு ராக் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது எரோட் ஆகி இப்படி ஆகிடும் அந்த ராக்கே. ஏன்னா இப்போ இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் விண்ட் ஆக்ஷன் நடந்து எரோஷன் அதோட இது வந்து ஒரு பக்கம் ஸ்லோப்பாகவும் இன்னொரு பக்கம் ஸ்டீப்பாகவும் வந்திருக்கும். இதோட ஷார்ப் வெர்ஷன் ட்ரைகண்டரா. ஸோ அப்புறம் ஸ்டோன் லெட்டிஸ், விண்ட் பிரிட்ஜ், டாமசன்ஸ். மஷ்ரூம் க்ரூன்ஸ் பார்த்தோம், மொசைல்ஸ் பார்த்தோம், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் ஏலியன் லேண்ட்ஃபார்ம்ஸோட, அதாவது விண்ட் அண்ட் ஏலியன் லேண்ட்ஃபார்ம்ஸோட எரோஷனல் ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கேயும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படின்றத பார்ப்போம். நம்ம ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல பார்த்த மாதிரியே சேம் தான். இங்கேயும் சஸ்பென்ஷன் நடக்குது, சால்டேஷன் நடக்குது, ட்ராக்ஷன் நடக்குது, சர்ஃபேஸ் கிரீப் நடக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா என்னென்னன்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஒரு விண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு. ஸோ ரொம்ப ஃபைன் போர்ஸ் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ன் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் சஸ்பெண்டட் இன் ஏர் பார்ட்டிகல், காத்துலயே இதெல்லாம் பரவி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சஸ்பென்ஷன் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. அடுத்து சின்ன 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 கல் இதெல்லாம் வந்து காத்தடிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஜம்ப் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து சால்டேஷன். அடுத்து கிரீப்பிங் ஆஃப் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் கிரீப்ன்றது இது ஒரு பெரிய பெரிய பவுல்டர்ஸ், ஒரு பெரிய கல் இருக்கலாம், காத்துனால அது அது வந்து உடனே மூவ் ஆகாது, ஆனால் ஸ்லோவா மூவ் ஆகும். ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் ஆகி போயிருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து சர்ஃபேஸ் கிரீப். நம்ம அங்க பார்த்த மாதிரி தான் சஸ்பென்ஷன், சால்டேஷன், ட்ராக்ஷன் அண்ட் சர்ஃபேஸ் கிரீப்ஸ். ஸோ இதோட டெப்போசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு இடத்துல இருந்து காத்த எரோட் பண்ணி கொண்டு வந்து எங்க வந்து எந்த இடத்துல டெபாசிட் பண்ணுது. அப்போ டெபாசிட் பண்ற இடத்துல என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ் கிடைக்குது? erg, ரிப்பிள்ஸ்னா இப்போ இந்த வளை வளைவா இருக்கா. பார்ச்சன்ஸ், இப்போ இந்த ergம் பார்ச்சன்ஸ் பாத்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸோட ஒரு டைப். சாண்ட் டியூன்ஸோட ஒரு டைப். ஸோ இது வந்து ஸ்டார் ஷேப்டு டியூன்ஸ், அப்புறம் டிராவர்ஸ் டியூன்ஸ், லாங்கிடியூட்னல் டியூன்ஸ். இதெல்லாம் வந்து ஏலியனோட டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்ல இருக்கோம். என்னதுன்னா கிளேஷியல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கிளேஷியர்னா என்ன? முதல்ல கிளேஷியர் அப்படின்னா என்னது? அதாவது ஐஸ் தெரியும், வாட்டர் தெரியும், வாட்டர் வேப்பர் தெரியும். ஸோ இப்போ இந்த மூணு தான் ஃபார்ம் ஆஃப், அதாவது கேஷியஸ், லிக்விட் அண்ட் சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். அது என்ன கிளேஷியர்? கிளேஷியர்னா என்னதுன்னா, அதாவது
நமக்கு ஸ்னோ எப்படி வருது? இப்போ இந்த மாதிரி ஸ்னோ ஃபிளேக்ஸா வருது. இப்போ இந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து இறுக ஆரம்பிச்சு சின்ன சின்ன கிரானுலர் கிரானுலர் ஸ்னோவா ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கிரானுலர் ஸ்னோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னோட ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அண்டர் ப்ரெஷர் வந்து இறுக்கி இறுக்கி கொஞ்சம் கொஞ்சமா merge ஆகி ஃபர்ன்ஸா எடுக்கும், உருவாகும். ஃபர்ன்ஸ்ன்றது இன்னும் ஒரு பிகர் ஃபார்ம் ஆஃப் ஸ்னோ. இப்போ இந்த ஃபர்ன்ஸ் ஓவர் டைம் டெபாசிட் ஆகி அது வந்து அண்டர் ப்ரெஷர் அண்ட் இது கிளேசியரா இருக்கும். கிளேசியர்ன்றது ஒரு திக் ஐஸ். அதாவது நம்ம அதை வந்து வேர்டிகலா எடுத்துக்கலாம். வேர்டிகலா பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து கிளேசியர் இருக்கு, வெரி திக். அதுக்கு கொஞ்சம் மேல ஃபர்ன் இருக்கும். ஃபர்ன் இருக்கும், அதுக்கு மேல கிரானுல்ஸ் இருக்கும், அதுக்கு மேல சின்ன சின்னதா ஸ்னோ ஃபிளேக்ஸ். ஸோ இப்போ ஸ்னோ வரும், கொஞ்சம் கொஞ்சமா கீழே அது அது எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ அது அண்டர் ப்ரெஷர் இருக்கோ, அண்டர் வெயிட் அண்ட் ப்ரெஷர் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ, ஸோ அதுக்கு மேலே தான் கிளேஷியர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு ச- கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிளேஷியர் வந்து ரொம்ப திக் ஐஸா இருக்கும். இப்போ இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸா இருக்கும். ஸோ கிளேஷியர் என்னன்னா மூவிங் ஐஸ் மாஸ் இன் டவுன் ஸ்லோப். அதாவது டவுன் ஸ்லோப்ல போற ஒரு மூவிங் ஐஸ் மாஸ் தான் கிளேஷியர் சொல்லுவாங்க. ஃபார்ம்ட் above த ஸ்னோ லைன். அதாவது கிளேஷியர் எப்பவுமே பிலோ த ஸ்னோ லைன் வரவே வராது. அதாவது ஆல் ஓவர் த இயர் எந்த இடத்துல பெர்மனன்ட் ஸ்னோ பார்க்க முடியுமோ அங்க மட்டும்தான் நம்ம வந்து கிளேஷியர்ஸ் பார்க்க முடியும். ஸோ அது என்ன ஸ்னோ லைன்? இப்போ ஒரு மவுண்டைன் இருக்கு, சம்மர்ல பார்ப்போம். சம்மர்ல இந்த இடம் வரைக்கும் ஸ்னோ இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதுவே வின்டர்ல இது வரைக்கும் ஸ்னோ இருக்கலாம். ஸோ வின்டர்ல ஸ்னோ லைன் வந்து இங்க, சம்மர்ல ஸ்னோ லைன் மேல போகும். ஆனா இப்ப இந்த பெர்மனண்டா ஸ்னோ எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல தான் இருக்கு. இங்கேயும் இங்கேயும் தான் பெர்மனன்ட் ஸ்னோ இருக்கு. அப்ப இந்த பெர்மனன்ட் ஸ்னோ எங்க இருக்கோ அங்கதான் இந்த கிளேசியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஏன்னா இப்போ வின்டர்ல இருந்துட்டு இப்போ சம்மர் வரும்போது இவ்வளவு தூரத்துக்கு இருந்த ஐஸ் எல்லாமே காலி ஆயிடுது, எல்லாமே மெல்ட் ஆகி போயிடும். இப்போ எந்த இடத்துல பெர்மனன்ட் ஸ்னோ இருக்கோ அங்கதான் அந்த ஐஸ் அக்யூமுலேஷன் நடக்க முடியும். ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆக ஆக தான் அந்த ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி அடுத்து அது வந்து ரிவரா ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த ரிவரா ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் அப்லேஷன் சொல்லுவோம். அது வந்து வெறும் மெல்டிங்னு சொல்ல மாட்டாங்க, அப்லேஷன். அப்லேஷன்னா என்னன்னா மெல்டிங் ஆஃப் கிளேஷியர் டு ஃபார்ம் அ ரிவர். இதுக்கு பேர் தான் அப்லேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ அந்த ஸ்னோ லைன் அந்த அப்லேஷன் ஜோன் இதை பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால எந்த மாதிரி இது கிளேஷியரை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மாசம் எடுத்துக்கிறோம். சம்மர். சம்மர் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இப்போ இது எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியரை பேஸ் பண்ணி தான். ஸோ இங்க வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கிளேஷியர் இருக்கு இப்போ இந்த சம்மருக்கு. இப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறம் இந்த அப்லேஷன் ஜோனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த கிளேஷியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கிற அந்த ஜோன் பேரு பெரி கிளேசியர் சொல்லுவாங்க. பெரி கிளேஷியர்ல இருந்து ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பெரி கிளேஷியர் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகி ரிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஒரு ரீஜன்ல இருக்கிற டெம்பரேச்சர் பாருங்க. இப்போ இந்த கிளேசியர் இருக்கிற ரீஜன் எல்லாமே டெம்பரேச்சர் லெஸ் தேன் 0 டிகிரி செல்சியஸ். இந்த அப்லேஷன் ஜோன்ல 0 டிகிரி செல்சியஸ் எக்ஸாக்ட்லி இருக்கும். ஏன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல தான் ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த 0 டிகிரி செல்சியஸ் கீழே, அதாவது இந்த பெரி கிளேசியர் ரீஜன்ல எல்லாம் டெம்பரேச்சர் வந்து அபவ் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ இதுவே இப்போ மறுபடியும் இங்க வின்டருக்கு வரும். வின்டருக்கு வந்தா இப்போ இங்க என்ன 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்த கிளேசியர் வின்டர் வரும்போது அதிகமா வளர்ந்துருக்கும். 70 கிலோமீட்டர்ஸ் வளர்ந்துருக்கும். அதாவது இங்க இங்க என்ன நடக்கும்னா
அப்லேஷன் ஜோன் இன்னும் கீழே போயிருக்கும். ஸோ இப்போ அப்லேஷன் ஜோன் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ அப்லேஷன் ஜோன் இங்கே வந்ததுனால கிளேஷியரும் வளர்ந்துருச்சு, அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்னோவும் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சம்மர் டைம்ல என்ன ஆகும்? அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்னோ இஸ் லெஸ்ஸர் தென் அப்லேஷன். அப்லேஷன் என்ன? மெல்டிங். இப்போ அதிகமா மெல்ட் ஆகுது, ஸ்னோ அக்யூமுலேஷன் கம்மியா இருக்கு. ஆனா இதுவே வின்டர்ல அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்னோ வந்து ஜாஸ்தி இருக்கும், ஹையர் தேன் மெல்டிங். ஸோ அதனால தான் இந்த கிளேஷியர் வந்து வளர்ந்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த இது முடிஞ்சிச்சு. அடுத்த சம்மர் வரும்போது என்ன ஆகுது? இப்போ நமக்கு 50 கிலோமீட்டர் இருந்த கிளேஷியர் 40 கிலோமீட்டர் ஆயிடுது. இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கலா இல்லைனாலும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக 50 கிலோமீட்டர் இருந்த இது 40 கிலோமீட்டரா குறையுது அடுத்த சம்மருக்கு. அப்போ என்ன ஆகும்? இதுக்கு அடுத்த சம்மர் 40 கிலோமீட்டர் 38 கிலோமீட்டர் ஆகும், 38 35 ஆகும், 35 30 ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிளேசியர் உருகிட்டே வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? இந்த ரிவரோட கெப்பாசிட்டி அதிகமாகும். ரிவரோட கெப்பாசிட்டி அதிகமாச்சுன்னா ரிவர் எல்லாமே போய் கடல்ல தான் கலக்கும். ரிவர் அந்த கடல்ல எல்லா கிளேசியரோட மெல்ட்டும் கடல்ல கலந்துருச்சுன்னா என்ன என்ன ஆகுறது? sea level ரைஸ் ஆகும். ஸோ இப்போ இது பேர் தான் ஹவு குளோபல் வார்மிங் அஃபெக்ட்ஸ் தி கிளேசியர்ஸ். ஸோ இப்போ இந்த கிளேசியர் இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால கிளேசியரோட வால்யூம் குறைஞ்சு குறைஞ்சு அது வந்து சி லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணி விடுது. ஸோ இந்த இந்த ரிலேஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு கிளேசியர் வந்து லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்னோ ஷுட் பி கிரேட்டர் தேன் அப்லேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அப்லேஷன் கம்மியாகவும் அக்குமுலேஷன் ஜாஸ்தியாகவும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கிளேசியர் வந்து க்ரோ ஆகும். இல்லைன்னா கிளேசியர் வந்து அதோட லென்த் வந்து குறைய ஆரம்பிச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்து பெர்மனன்ட் ரிட்ரீட் ஆஃப் கிளேசியர்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இதோட மறுபடியும் நம்ம பழைய மாதிரியே ஆக்ஷன்ஸ் என்ன, என்னென்ன என்னென்ன ஆக்ஷன் பண்ணுது இப்போ இந்த கிளேசியர்ன்றதெல்லாம் பார்க்கலாம். மொத்தம் 3 ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அப்ரேஷன். அப்ரேஷன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஏஜென்ட் இங்க என்னது? கிளேசியர். கிளேசியரும் சர்ஃபேஸும் கொஞ்சம் கொஞ்சமா வேர் அண்ட் டியர் ஆகி எரோஷன் ஆரம்பிக்குது, எரோஷன் பண்ண ஆரம்பிக்குது. கிளேசியர்ன்றது ஒரு சின்ன ஐஸ் கியூப் கிடையாது. அது ஒரு அதோட திக்னஸே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ அவ்வளோ திக்கா இருக்கிற ஒரு கிளேசியரோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? இப்போ அவ்வளோ வெயிட்டோட இருக்கிற ஒரு ஒரு மாஸ் ஒரு சர்ஃபேஸ்ல ரன் ஆகுதுன்னா, ஒரு சர்ஃபேஸ்ல மூவ் ஆகுதுன்னா, அப்போ அங்க எவ்வளோ ப்ரெஷரை அந்த சர்ஃபேஸ் ஹேண்டில் பண்ணணும்னு பாருங்க. இப்போ அந்த ப்ரெஷர்ல வேர் அண்ட் டேர், அந்த ஒரு ஃப்ரிக்ஷன்னால வேர் அண்ட் டேர் நடந்து அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட சப்ஸ்டன்ஸ் தான் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் அப்ரேஷன். அடுத்து பிளக்கிங். ஸோ பிளக்கிங் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, ஸோ இந்த சர்ஃபேஸ்ல கிளேஷியர் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ இது மொத்தமா ஹார்ட் ராக், இங்க மட்டும் சாஃப்ட் ராக் இருக்கு. சாஃப்ட் ராக் இருக்கு. இப்போ இங்க வந்து கிளேஷியர் இந்த இதுக்கு மேல வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணும் கிளேஷியர்? ஹார்ட் ராக்கை விட்டு சாஃப்ட் ராக்கை ஈஸியா எரோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளேஷியர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் அந்த மூவ் ஆக இந்த சாஃப்ட் ராக்கை அப்படியே அப்படியே பிளக் பண்ணி அப்படியே மொத்தமா அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல போய் சேர்த்து விட்டு ஈஸி. ஏன்னா சாஃப்ட் ராக் தான், ஸோ அதோட டென்சிட்டி கம்மியா இருக்கும், ஈஸியா கொண்டு போய்
ஒரு இன்னொரு இடத்துலயே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணி விட்டுரும். அப்போ இப்ப டெபாசிட் பண்ணிடுச்சுன்னா, இப்ப டெபாசிட் ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த இடம் என்ன ஆகும்? இங்க ஒரு ஹாலோ, இங்க ஒரு ஹாலோ, ஹாலோ, இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ இந்த 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 சின்ன சின்ன கேப்ஸ்ல எல்லாம் என்ன ஆகும்? தண்ணி சேர்ந்து, டியூ டு ரெயின் ஆர் அந்த மெல்ட் ஆஃப் ஸ்னோ, தண்ணி சேர்ந்து இங்க வந்து ஒரு சின்ன சின்ன லேக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த லேக்ஸுக்கு பேரு தான் டார்ன் லேக்ஸ் சொல்லுவாங்க. டார்ன் லேக்ஸ். ஸோ இது இந்த இந்த ஆக்ஷன் பேர் வந்து பிளக்கிங் ஆக்ஷன் ஆஃப் கிளேஷியர்ஸ், ஃபார்மிங் டார்ன் லேக்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாலிஷிங். ஸோ பாலிஷிங்னா என்ன? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஹியூஜ் மாஸ் இருக்கிற ஒரு ஒரு கிளேஷியர் ஒரு 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 ஹார்ட் ராக் மேலே ஒரு சாஃப்ட் ராக் மேலே மூவ் ஆகுது. அப்போ அந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? மேல உள்ள லேயரை கொஞ்சம் கொஞ்சமா எரோட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த எரோட் பண்ணி கொண்டு போறனால என்ன ஆகுதுன்னா அந்த ராக் வந்து நல்லா பாலிஷ்டா இருக்கும், நல்லா வள 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 வளன்னு இருக்கும். ஏன்னா அந்த அதிகமான ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஹியூஜ் வெயிட். ஒரு ரிவர் விட்டு ரிவர் வந்து ஒரு 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 மேக்ஸிமம் 5 or 6 மீட்டர்ஸ் திக்னஸ்ல தான் இருக்கும். அது சீக்கிரமா போயிடும். ஆனா இதுவே கிளேஷியர்னு பாத்தீங்கன்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வெயிட்டா அந்த ராக்ல வந்து அப்ளை பண்ணும். இப்போ அந்த ராக்ல அப்ளை பண்றதுனால அதோட சர்ஃபேஸ் நல்ல பாலிஷ்டா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பாலிஷிங் ஆக்ஷன். ஸோ மொத்தம் மூணு நடக்குது: அப்ரேஷன், பிளக்கிங் அண்ட் பாலிஷிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதோட எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தோம். என்னென்ன இருக்கு எரோட் பண்றதுனால, என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஷேப்டு வேலி. யூ ஷேப்டு வேலி அது இப்போ ஒரு கிளேஷியர் அந்த வேலியில மொத்தமா யூனிஃபார்ம் லோட கொடுக்குதுன்னா அங்க வந்து யூ ஷேப்டு வேலி இருக்கும். ஸோ இப்போ இங்க ஒரு கிளேஷியர் ஃப்ளோ ஆகுது. அந்த அந்த வேலியில அன்ஈவனான ஒரு லோடு கொடுக்காம யூனிஃபார்ம் லோடு கொடுக்குது. ஸோ இப்போ யூனிஃபார்ம் லோடு கொடுக்கறதுனால ஒரே மாதிரியான ஒரு வேலி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த வேலிக்கு பேர் வந்து யூ ஷேப்ட் வேலி. அடுத்து, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஹேங்கிங் வேலிஸ். ஹேங்கிங் வேலின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கிளேஷியர் இருக்கு. அந்த மெயின் இப்போ ஒரு மெயின் நம்ம நம்ம ரிவர்ஸ்ல என்ன பார்ப்போம்? இப்போ ஒரு மெயின் ரிவர் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஒரு ட்ரிபியூட்டரி ரிவர் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். இப்போ இங்கெல்லாம் வந்து ட்ரிபியூட்டரி ரிவர்ஸ் ஜாயின் ஆகும். அந்த மாதிரி ஒரு கிளேஷியருக்கும் மெயின் கிளேஷியர், ட்ரிபியூட்டரி கிளேஷியர்ஸ்னு இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ட்ரிபியூட்டரி கிளேஷியர் இருக்கலாம். இங்க ஒரு ட்ரிபியூட்டரி கிளேஷியர், ட்ரிபியூட்டரி கிளேஷியர். இங்க வந்து அந்த ட்ரிபியூட்டரி கிளேஷியர்ஸ் எல்லாமே ஒரு மெயின் கிளேஷியருக்கு வந்து சேரும். இப்போ அந்த மெயின் கிளேஷியருக்கும் ட்ரிபியூட்டரி கிளேஷியருக்கும் நடுவுல நடக்கிற அந்த எரோஷனல் ப்ராசஸ் இங்க வந்து ஹேங்கிங் வேலி மாதிரி ஒன்று, ஒரு வேலியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க வேலி தான் இருக்கு, ஆனா மெயின் கிளேஷியருக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இந்த ரீஜனுக்கு பேர் தான் ஹேங்கிங் வேலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு மெயின் கிளேஷியரோட ஒரு ட்ரிபியூட்டரி கிளேஷியர் வந்து மீட் ஆகிற இடத்துல எல்லாம் இந்த ஹேங்கிங் வேலிஸை நல்லாவே பார்க்க முடியும். ஓகே. தேர்ட் ஒன், சர்க்கியூ. சர்க்கியூ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்ம் சேர் டொப்போகிராஃபி. பார்க்க வந்து இப்ப நம்ம நம்ம ஒரு சேர்ல உட்காரோம்னா இப்போ ஒரு கை வைப்போம்ல, ஆர்ம் ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஆர்ம் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கிறது பேர் வந்து ஆர்ம் சேர் டொப்போகிராஃபி. அதாவது ஒரு மவுண்டைன் அதுவே யூ ஷேப்டா இருக்கு. அந்த யூ ஷேப்டா இருக்கிறதோட அதோட வேலியில கிளேஷியர் இருக்கு. இப்போ அந்த மாதிரி அந்த வேலியில கிளேஷியர் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் பேரு தான் சர்க்கியூன்னு சொல்லுவாங்க. இந்த இதுல இந்த அந்த மவுண்டைனோட ரிட்ஜ், இந்த மவுண்டைன் ரிட்ஜ் ஆல்சோ கால்ட் அஸ் அரேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரேட்னா என்னன்ற, அரேட்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ல பார்க்க முடியும்னு கேட்பாங்க. இது வந்து நம்ம சர்க்கியூல தான் பார்க்க முடியும். ஸோ அந்த அரேட்ன்றது என்னது? மவுண்டெயினோட ஒரு ரிட்ஜ். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து ஆர்ம் சேர் டொப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஹார்ன், அதாவது டூ ஆர் மோர் அரேட்
ஒரு ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மவுண்டைன் வந்து இங்க ஒரு அரேட், இங்க ஒரு மவுண்டைன் ரேஞ்ச், இங்க ஒரு மவுண்டைன் ரேஞ்ச், எல்லாமே ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் ஆகி மீட் ஆகுது. இப்போ இந்த நாட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, பாமீர் நாட்ஸ், அந்த மாதிரி இது வந்து ஹார்ன். அந்த மாதிரி மீட் ஆகுற இடத்துக்கு பேர் வந்து ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெண்டு பீக் இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு மவுண்டைன் பீக் இருக்கு. அந்த ரெண்டு மவுண்டைன் பீக் கனெக்ட் பண்ற மாதிரி இங்க ஒரு இங்க ஒரு லேண்ட்ஃபார்ம் இருக்கு. அப்படின்னா அந்த லேண்ட்ஃபார்ம் இருக்கிற இடம் பேர் பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்ல தான் இப்போ நம்ம ஹிமாலயாஸ் அங்கெல்லாம் இந்த எவரெஸ்ட்ல, K2ல, கஞ்சனஜங்கால அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸ்லாம் தான் ஆஹ், இப்போ இந்த மவுண்டனியரிங் பண்றவங்க, அந்த எவரெஸ்ட் சமிட் போறவங்களுக்கான பேஸ் கேம்ப்ஸ் வந்து இங்க இருந்து இந்த மாதிரியான கோல்ஸ்ல தான் இருக்கும். ஸோ நம்ம ஹார்ன்ன்றது பார்த்தோம், கோல்ன்றது பார்த்தோம். அடுத்து இப்போ ஒரு ஒரு ஹார்ன், கோல், அரேட், இப்போ இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் ஒண்ணா ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த 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 டொப்போகிராஃபிக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் போர்டு டொப்போகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸோ இங்க வந்து ஒரு ஹார்ன் இருக்கு. ஸோ இங்க ஒரு அரேட்டு, இங்க ஒரு அரேட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு மவுண்டெயினோட ரிட்ஜ், அவ்வளவு. ஸோ இந்த மாதிரி அரேட் ரெண்டு அரேட்ஸுக்கு நடுவுல ஒரு கோர். ஸோ இந்த மாதிரி இந்த மூணுமே கம்பைண்டா இருக்கிற ஒரு இடத்தோட டொப்போகிராஃபி பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் போர்ட் டொப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. So இந்த மாதிரி பிஸ்கெட் போர்ட் டொப்போகிராஃபி, ஆர்ம் சேர் டொப்போகிராஃபி, பேஸ்கெட் பேஸ்கெட் எக் டொப்போகிராஃபி. ஸோ இந்த மாதிரியான டொப்போகிராஃபிக்கல் நேம் கொடுத்து, ஸ்பெசிபிக் நேம்ஸ் கொடுத்து, இது எந்த மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸ்ல பார்க்க முடியும் இப்படியான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படிக்கும் போதே பிஸ்கெட் போர்ட் டொப்போகிராஃபினா இதுல வந்து மூணு டொப்போகிராஃபி சேர்ந்து, மூணு லேண்ட்ஃபார்ம் சேர்ந்து இருக்கிறது பேர் தான் ஹார்ன், கோல் அண்ட் அரேட். இருக்கிற மூணு இதுக்குமே சேர்ந்து இருக்கிறது பேர் தான் பிஸ்கெட் போர்ட் டொப்போகிராஃபின்றது தெரிஞ்சிருக்கும். Okay. அடுத்து கிராக் அண்ட் டெயில், இன்னொன்று ரோஸ் மவுண்டைன்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஒன் ஆர் தி அதர் வே சேம் தான். ஆனால் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கிளேசியர் தான் மாறும். அதாவது இப்போ கீழே ஒரு ஹார்ட் ராக் இருக்கு. இப்போ கிளேசியர் ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஹார்ட் ராக் பார்த்தீங்கன்னா ஸ்டீப் ஸ்டீப் ஸ்லோப் ஆகவும், அதர் சைடு ஜென்டில் ஸ்லோப்பாகவும் இருக்கும்போது இப்போ கிளேசியர் அதை தாண்டி போச்சுன்னா அந்த ஃபார்ம் ஆகுற லேண்ட்ஸ்கேப் பேரு கிராக் அண்ட் டெயில்னு சொல்லுவாங்க. அதாவது கிளேசியர் பாசிங் ஓவர் ஸ்டீப் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹார்ட் ராக். ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுதான் ஹார்ட் ராக்னா இதோட ஸ்டீப் சர்ஃபேஸை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி அப்புறம் டிசன்ஸ் ஓவர் ஜென்டில் ஸ்லோப் இஸ் கால்டு கிராக் அண்ட் டெயில். அதுவே டோட்டலி அதர் இதுல ஜென்டில் ஸ்லோப்ல ரைஸ் ஆகி, அதாவது கிளேஷியர் மூவ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிளேஷியர் மூவ்ஸ் ஓவர் ஜென்டில் ஸ்லோப் ஆஃப் அ ராக் அண்ட் டிசன்ஸ் இன் தி ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இஸ் கால் ரோஸ் மவுண்டைன். இதுவே அதோட ரிவர்ஸ்ல. இப்போ கிராகன் டெயில்ல ஸ்டீப் சர்ஃபேஸ் இருக்கு. ஸ்டீப் சர்ஃபேஸோட ஹார்ட் ராக்கோட ஸ்டீப் சர்ஃபேஸ்ல கிளேஷியர் ஃபர்ஸ்ட் இதுவாகி ரைஸ் ஆகி அப்புறம் ஜென்டில் ஸ்லோப்ல டிசென்ட் ஆகுது. ஆனா இங்க ரோஸ் மவுண்டைன் இது லேண்ட்ஃபார்ம்ல என்னன்னா ஜென்டில் ஸ்லோப்ல ரைஸ் ஆகி ஸ்டீப் ஸ்லோப்ல டிசென்ட் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு பேரு ரோஸ் மவுண்டைன். மேல பார்த்தது கிரெக் அண்ட் டெயில். ஓகே. ஸோ பேட்டர்னோஸ்டர் லேக். ஸோ இப்படி இதோட லேண்ட்ஃபார்ம் இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இது வந்து எரோஷனல் லேண்ட்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் டோப்போகிராஃபி இருக்குன்னு வச்சுக்கலாம். கீழே ஹார்ட் ராக் இருக்கு. நம்ம கிளேஷியர் இந்த இந்த ஸ்டெப் டோப்போகிராஃபிலேயே
ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எந்த இடத்துலலாம் அந்த கிளேஷியர் வந்து அதோட மேக்சிமம் ஃபோர்ஸ் கொடுக்குமோ அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிளக்கிங் ஆக்ஷன்னால கிளேஷியர் வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ இப்போ இந்த கிளேஷியர் பிளக் பண்ணி எடுத்துட்டு போனதால அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லேக் பேர் தான் பேட்டர்ஸ்டர் லேக். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். நம்ம முன்னாடி பார்த்த அந்த டான் லேக்குக்கும் பேட்டர்னோஸ்டர் லேக்குக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த பேட்டர்ன் லேக்ல சாஃப்ட் ராக்கும் இருக்கும், ஹார்ட் ராக்கும் இருக்கும். கிளேஷியர் வந்து சாஃப்ட் ராக்கு மட்டும் தூக்கிட்டு போயிருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. எல்லாமே ஹார்ட் ராக் தான். ஹார்ட் ராக்கையே கிளேஷியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளக்கிங் ஆக்ஷன்ல கொண்டு போயிட்டு பேட்டர்னோஸ்டர் லேக்கை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இதுதான் இதோட முக்கியமான டிஃபரன்ஸ். ஸோ நமக்கு ஸோ இந்த டான் லேக் அண்ட் பேட்டர்னோஸ்டர் லேக்கோட டிஃபரன்ஸ் மாதிரி ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அசர்ஷன் ரீசன்ல டான் லேக் எப்படி ஃபார்ம் ஆகுது, பேட்டர்ன் லேக் எப்படி ஃபார்ம் ஆகுது, அசர்ஷன் நான் கொடுத்து ரீசன் வந்து டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ராக் அப்படின்ற மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கும். ஓகே, ஃபோர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபோர்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப். நம்ம ஃபோர்ட்ஸ்ல எங்க பார்க்கலாம்னா நார்வேல. அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப அது இதோட இதோட ஏர்லி ஏஜஸ்ல ரொம்ப சிம்பிளான இருந்த ஒரு ஒரு கிளேஷியர். அவ்வளவுதான், ஒரு கிளேஷியர், ஒரு யூ ஷேப்டு கிளேஷியர். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகி போயிட்டு ஓஷன்ல கலந்துட்டு இருந்துச்சு. ஆனா டியூரிங் தி எண்ட் ஆஃப் பிளைஸ்டோசைன் பீரியட், இப்போ பிளைஸ்டோசைன் பீரியட் முடியும் போது, அதாவது ஐஸ் ஏஜ் முடியுது. ஐஸ் ஏஜ் முடியும் போது என்ன ஆகுது? அதாவது ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுனாக்க அந்த அந்த கிளேஷியர் எல்லாம் அந்த போய் கடல்ல போய் கலந்த கிளேஷியர் எல்லாமே மெல்ட் ஆகி எல்லாமே ரிவர் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே இந்த எல்லா கிளேஷியருமே மெல்ட் ஆகி அட்லாண்டிக் ஓஷன்ல போய் கலந்துருச்சு. ஸோ இப்போ இதனால ஒரு அதாவது ஓஷன் ஓஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்டு எம்டி வேலி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் தென் டியூ டு ரைஸ் இன் சீ லெவல் இப்போ இந்த இந்த யூ ஷேப்டு வேலி பாத்தீங்கன்னா பார்ஷலி சப்மர்ஜ் ஆயிடுச்சு. பார்ஷலி சப்மர்ஜ் ஆகி பாத்தீங்கன்னா இப்போ 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 இருக்கிற ஸ்டேஜ்க்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் இந்த 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 சப்மர்ஜ் ஆன யூ ஷேப்டு வேலியில ஃபுல்லா வந்து அந்த சி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி காமிச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி சி லெவல் இன்க்ரீஸ் ஆகி காமிச்சிருக்கனால இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸாக இருக்கும். தீஸ் பிளேசஸ் ஆர் கால் ஜார்ஸ். இது ஒரு அந்த அந்த ஸ்காண்டினேவியன் ப்ரொனன்சியேஷன் ப்ராப்பராக நமக்கு வரல. ஜார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இதோட நம்ம கிளேஷியரோட என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என் கிளேஷியல், சுப்ரா கிளேஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சப் கிளேஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது இப்போ இது வந்து ஒரு கிளேஷியர். இப்போ இந்த கிளேஷியர்ல அந்த இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட்ல இருக்கிற செடிமெண்டோட மோஷன் மூவ்மெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட போல்டர்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். ஸோ அது டியூ டு இட்ஸ் வெயிட் அது வந்து கிளேஷியரோட கீழே வந்துடும். ஸோ இது வந்து சப் கிளேஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதுவே என் கிளேஷியர்ன்றது கிளேஷியரோட நடுவுல அந்த இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். இது அதாவது மீடியம் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது, இந்த நடுவுல பண்றதுக்கு பேர் வந்து என் கிளேஷியர். சுப்ரா கிளேஷியர்ன்றது நம்ம கிளேஷியரோட சர்ஃபேஸ்ல சர்ஃபேஸ்ல சின்ன ரொம்ப மைனர் சின்ன சின்ன எரோடட் மெட்டீரியல்ஸ் எல்லாம், சின்ன குட்டி குட்டி கல், குட்டி குட்டி சாண்ட்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போறது பாத்தீங்கன்னா சூப்பரா கிளேஷியர் சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நமக்கு மொத்தம் 3 இருக்கு. டாப்ல இருந்து வரணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுப்ரா கிளேஷியர், என் கிளேஷியர், சப் கிளேஷியர். சுப்ரா கிளேஷியர் இருக்கிறதுலே ஃபைன்
பார்ட்டிகல்ஸ். ஸோ அது வந்து சர்ஃபேஸ்ல இருக்கும். என் கிளேஷியர் வந்து ஒரு மீடியம் சைஸ் பார்ட்டிகல். ஸோ அது வந்து மிட் லெவல்ல இருக்கும். சப் கிளேஷியர் பெரிய பெரிய பவுல்டர்ஸ், பெரிய பெரிய ராக்ஸ், இது எல்லாமே கிளேஷியரோட பாட்டம்ல இருக்கும். ஒரு யூ ஷேப்டு வேலியில இந்த மாதிரியான நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இது வந்து கிளேஷியர்ல இருக்கிற டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மொரைன்ஸ். மொரைன்லயே லேட்ரல் மொரைன், மீடியல் மொரைன், அப்புறம் டெர்மினல் மொரைன், இந்த மூணு இருக்கும். அப்புறம் ட்ரம்லின் பார்க்கணும். கெட்டில் லேக் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்புறம் ஓகே ரைட், இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே. அதாவது ஒரு ஒரு மெயின் கிளேஷியர், இங்க ஒரு கிளேஷியர், இது ஒரு கிளேஷியர். இது ரெண்டுமே அது வந்து அதோட நிறைய எரோடட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கு. கொண்டு வந்து இப்போ இது ரெண்டுமே ஒரு இடத்துல போய் merge ஆக போகுது. இப்போ அந்த ஒரு மெயின் கிளேஷியர் ட்ரிபியூட்டரி கிளேஷியர் merge ஆகிற இடத்துல இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கேரி பண்ணி இருக்கிறத நடுவுல கொஞ்சம் டெபாசிட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த நடுவுல டெபாசிட் பண்ற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மொரைன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து மீடியல் மொரைன்ஸ். இதுவே அதோட லேட்ரலி, அதோட ஓரமா, அதுக்கு இந்த கிளேஷியரோட ஓரமா டெபாசிட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு லேட்ரல் மொரைன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து இப்போ இதே மாதிரியானது நம்ம அந்த கிளேஷியர் மூவ் ஆகுற இடத்துல கடைசியில் அது எங்க மெல்ட் ஆகி வருதோ இப்போ இந்த இடத்துல டெபாசிட் பண்றது பாத்தீங்கன்னா டெர்மினல் மொரைன். ஸோ மொரைன்லயே மூணு மொரைன் இருக்கு. ஒன்னு லேட்ரல் மொரைன், அதாவது கிளேஷியரோட சைடுல லேட்ரலி அந்த டெபாசிஷன் நடந்திருக்கும். மீடியல் மொரைன், இப்போ ரெண்டு கிளேஷியர் சேருதுன்னா அந்த சேர அந்த சென்ட்ரல் மீடியன் இதுல டெபாசிட் ஆகியிருக்கிறது. டெர்மினல் மொரைன்றது நம்ம நம்ம கிளேஷியர் நம்ம அப்ளேஷன் ஜோன்ல நடக்கிற இது வந்து டெபாசிஷன் வந்து டெர்மினல் மொரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ இந்த கிளேஷியர்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்கு. என்னதுன்னா கிரிவாசஸ் சொல்லுவாங்க. கிரிவாசஸ்னா என்னன்னா இப்போ ஒரு ஐஸ், இப்போ இது வந்து ஒரு ஐஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு ஐஸ் அப்படியே எப்படி மூவ் ஆகும்? சர்ஃபேஸ் வந்து irregular-ஆ இருக்கு. அப்போ இந்த ஐஸ் வந்து மூவ் ஆகும் போது அந்த டியூ டு ஆக்ஷன் கொஞ்சமா பிரேக் ஆகும். ஃபுல்லா கீழே வரைக்கும் பிரேக் ஆகுமானா பிரேக் ஆகல. பிரேக் ஆகி தான் அந்த அந்த உடஞ்ச உடஞ்ச பார்ட்ஸா தான் மூவ் ஆகும். இப்போ ஒரு சின்ன கிராக் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒரு ஒரு கிளேஷியர்ன்றது ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் திக்னஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கிராக் ஃபார்ம் ஆகும் போது அந்த அந்த கிராக் பார்த்தீங்கன்னா கோஸ் டில் த எண்ட், அதோட பேஸ் வரைக்கும் அந்த கிராக்ஸ் போகும். ஸோ இப்போ இந்த மவுண்டனியரிங் பண்றவங்க என்னன்னா இப்போ கிளேஷியரை கிராஸ் பண்ணி போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இங்க ஒரு கிராக் இருக்கா இல்லையான்றது. ஏன்னா கிராக் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஃபியூ ஃபீட்ஸ் தான் வைடரா இருக்கும். ஆனா டெப்த் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஃபியூ ஃபீட்ஸ் கூட மேல இருக்கிற கொஞ்சம் லேசா அந்த பனி பெய்யறது அந்த அது லேசா மறைச்சிரும். அந்த மறைச்சதுல நிறைய பேர் காலை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரிவாசஸ் கீழே போய் மாட்டி இறந்துருவாங்க. ஸோ இந்த கிரிவாசஸ்ல தான் மவுண்டனியரிங் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிறது. கிரிவாசஸ்ல கால் வச்சு விழுந்தாங்கன்னா அவங்களை காப்பாற்றணும் ட்ரை பண்றவங்களும் கீழே விழுந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மவுண்டனியர் இந்தியன் தான் மவுண்ட் K2 கிளைம் பண்ணும்போது, சாரி K2 கிடையாது, அன்னபூர்ணா மவுண்டன் கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிரிவாசஸ்ல விழுந்து மோர் தென் 48 ஹவர்ஸ் அவர் கீழே கிரிவாசஸ்லயே விழுந்து சர்வே பண்ணாரு. 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு நிறைய பிரெயின் இன்ஜுரிஸ்லாம் இருந்து அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு 4 ஹவர்ஸ்க்கு மேல சிபிஆர் பண்ணி ரெக்கவர் பண்ணாங்க, காப்பாத்திட்டாங்க. ஸோ நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இந்த கிரிவாசஸ்னா என்னன்றது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது எவ்வளவு டேஞ்சர்ன்றது நல்லாவே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் தான் கிளேஷியர்ல இருக்கிற டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் எல்லா இப்போ 5 ஏஜென்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று ஃப்ளூவியல், அந்த ஸ்லைடுக்கே போயிரு.
ஜஸ்ட் மினிட். இப்போ நம்ம 5 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளூவியல் பார்த்தோம், அடுத்து விண்ட் பார்த்தோம், விண்ட், கோஸ்டல், காஸ்ட் டோபோகிராஃபி, அதுக்கப்புறம் கிளேஷியல். ஸோ இதை எப்படி படிக்கணும்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இதுக்கு இது எல்லாமே என்னென்ன ஆக்ஷன் பண்ணுது, ஆக்ஷன்ஸ் படிக்கணும், அப்புறம் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் படிக்கணும், டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் படிக்கணும். இது இது எரோஷனல், டெபாசிஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த இந்த நாலுமே ஒரு 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 ஏஜென்ட்டுக்குமே படிச்சாதான் இப்போ நம்ம இதுல இருந்து கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் மார்க் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம லேண்ட்ஃபார்ம்ஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து இந்த இந்த 5 இடத்துல இருந்து மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 3ல இருந்து 4 கொஸ்டின் வருது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் தான். நம்ம நம்ம கிளாஸ்ல படிக்கிறதுக்கே நமக்கு 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. ஸோ இப்போ இதை நம்ம நோட்ஸா மேக் பண்ணோம்னா ஒரு 30 to 40 minutes தான் ஆகும். இந்த 30 to 40 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்றது கண்டிப்பா யூ வில் ஸ்கோர் 3 to 4 marks in your exam. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 3 to 4 marksன்றது வித்தின் மேட்டர் ஆஃப் 30 minutesல நமக்கு கிடைக்குதுன்றது. இது வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். இது இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்லயும் இப்படி ஒரு ஈஸியா கிடைச்சிடாது. ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா, ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா, வரைஞ்சும் பார்த்துட்டோம்னா மறக்கவே மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போவோம். ஜியோமார்பிக் சைக்கிள். ஓகே. ஜியோமார்பிக் சைக்கிள் அப்படின்னா என்ன? இப்போ ஜியோமார்பிக் சைக்கிள்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு லேண்ட்ஃபார்ம் அதோட யங்கர் வெர்ஷன்ல இருந்து மெச்சூர்டு வெர்ஷனுக்கு வந்து ஓல்டர் வெர்ஷனுக்கு மாறுது. அதாவது ஒரு லேண்ட்ஃபார்ம், ஒரு மவுண்டைன் இருக்குன்னா அது காலத்துக்கு அந்த மவுண்டைன் ஒரே மாதிரியே இருக்காது. டியூ டு வெதரிங், அதாவது எக்ஸோஜெனிக் என்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகி அந்த மவுண்டைனை அதோட அதோட லேண்ட்ஃபார்ம் டிஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும், மாத்திக்கிட்டே இருக்கும். எப்படி எப்படிலாம் மாத்துது, அதெல்லாம் அதை பத்தி எல்லாம், அது எப்படி எல்லாம் அந்த லேண்ட்ஃபார்ம் மாறுதுன்றத படிக்கிறத பத்தி தான், அந்த எவல்யூஷன் ஆஃப் லேண்ட்ஃபார்ம் படிக்கிறது பேர் தான் ஜியோமார்பிக் சைக்கிள் சொல்லுவாங்க. அதாவது இது எது கொண்டு வந்தாங்கன்னா லாங் டேர்ம் எவல்யூஷன் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் ஜியோமார்பிக் சைக்கிள்ஸ் பத்தி பேசுவாங்க. ஸோ அதாவது டிஸ்கிரைப்ஸ் தி கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன் தட் ஷேப்ஸ் எர்த் சர்ஃபேஸ். நம்ம எர்த்தோட சர்ஃபேஸை எரோஷன்னாலையும் டிரான்ஸ்போர்ட்டேஷனாலையும் டெபாசிஷன்னாலையும் அந்த சர்ஃபேஸ் ஒரு ஃபீச்சர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த கண்டினியூஸ் ப்ராசஸை பத்தி படிக்கிறது தான் ஜியோமார்பிக் சைக்கிள்ஸ் சொல்லுவோம். இதை பத்தி 2 பேர் பேசியிருப்பாங்க மெயினா. ஒருத்தர் பேரு டேவிஸ், இவர் அமெரிக்கன் ஜியோகிராஃபர். அப்புறம் பெங்க், இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கிடையாது, ஆஸ்திரியன் ஜியோகிராஃபர். ஸோ இவங்க 2 பேரும் தனித்தனியா ஒரு ஜியோமார்பிக் சைக்கிள் அவங்கவுங்க வெர்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்னன்றத 2 பேர்த்தையும் தனித்தனியா 1 by 1 பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேவிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இவர் டேவிஸ் ஒரு சைக்கிள் ஆஃப் எரோஷன் அவரோட பப்ளிகேஷன் 1999ல இதை பத்தி பேசியிருப்பாரு. அதாவது கிளைமேட் அண்ட் டெக்டானிக்ஸ் இது 2னால லேண்ட்ஸ்கேப் எப்படி எப்படிலாம் எவால்வ் ஆகுது அப்படின்றத டேவிஸ் பேசியிருப்பாரு. அதாவது கிளைமேட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் டெக்டானிக், அதாவது எக்ஸோஜெனிக் அண்ட் எண்டோதெமிக் ப்ராசஸ், இது ரெண்டுத்துமே சேர்த்து லேண்ட்ஸ்கேப் எப்படி எவால்வ் ஆகுறதுன்றத டேவிஸ் வந்து அவரோட ஜியோமார்பிக் சைக்கிள், அந்த சைக்கிள் ஆஃப் எரோஷன்ற ஒரு பப்ளிகேஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லேண்ட்ஸ்கேப் அண்டர்கோ அ cyclic pattern of erosion, அதாவது erosion and deposition with each stage influenced by a combination of endogenic and exogenic process. ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ் வளர்றதுக்கும் எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்னால தான் இது வந்து சைக்கிளிக் பேட்டர்ன்ல நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு.
ஃபோர் ஸ்டேஜஸ். என்னென்ன அது ஃபோர் ஸ்டேஜஸ்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் யூத் ஸ்டேஜ். இப்போ இந்த யூத் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா, இப்போ ரிவர் இருக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு வி ஷேப்டு வேலி மட்டும் கிரியேட் ஆகுது. அடுத்து ஏர்லி மெச்சூர் ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, அந்த வி ஷேப்டு வேலி கொஞ்சம் கொஞ்சமா டீப் டவுன் போய் 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 அது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் வேலிஸா ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுற அளவுக்கு, ஒரு வாட்டர் டிவைட் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு இதுவா ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் லேட் மெச்சூர் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது? இப்போ ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிற ஸ்லோப்ஸ் எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆஹ், அதோட ஸ்டீப்னஸ் குறைக்குது. இன்னொன்னு ஃபிளட் பிளேன் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம ஃபிளட் பிளேன்றதை முன்னாடி அந்த நேச்சுரல் லீவிஸ் பார்க்கும்போதே பார்த்தோம். ஃபிளட் பிளேன் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. ஸோ வைடனிங் வைடனிங் ஆஃப் தி வேலி நடக்குது. அதுக்கப்புறம் வைடனிங்கே ரொம்ப நடந்து 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 அந்த அந்த ராக்கு, அதாவது அந்த மவுண்டெயினே ஃபுல்லாவே எரோட் ஆகி வெறும் அந்த மவுண்டெயின்ல இருக்கிற ஹார்ட் ராக்ஸ் மட்டும் தனித்தனியா, அதாவது மொனோட் ராக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மொனோட் ராக்ஸ் மட்டும் தனித்தனியா வெளியில வந்துடும். இதுக்கு பேரு தான், இது வந்து ஓல்டு ஸ்டேஜ். அதாவது அந்த ஃபிளட் பிளைனும் பெருசாகி மொனாட் ராக், அந்த எக்ஸிஸ்டிங் மவுண்டெயின் எல்லாமே எரோட் ஆகி போய் மொனாட் ராக் மட்டும் கடைசியா இருக்கிறதுக்கு பேர் தான், இதுதான் ஓல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த ஃபோர் ஸ்டேஜஸுமே தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூத் ஸ்டேஜ்ல விகரஸா எரோஷன் நடந்திருக்கும், ஃபார்ம்ஸ் சச் as வேலி முதல்ல ஃபார்ம் ஆகியிருக்கும். அப்புறம் மெச்சூர் ஸ்டேஜ்ல வெல் டெவலப்டு ரிவர் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும். அப்புறம் ஃபிளாட் பிளேன்ஸ் வந்திருக்கும். ஓல்டர் ஸ்டேஜ்ல அதாவது அந்த ரிலீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சப்டியூ ஆகிக்கிட்டே வரும். ஸோ டு டு அ பாயிண்ட் சச் as பெனி பிளேன். பெனி பிளேன்ன்றது ஒரு ஃபீச்சர்லெஸ், ஏதாவது மேடு பள்ளம் எல்லாம் ஒரு ஃபீச்சர்லெஸ் பிளேன் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் ரெஜுவினேஷன். அப்புறம் அக்கர்ஸ் வென் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்லிஃப்ட் தி லேண்ட். இதுக்கப்புறம் ஒரு எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி மறுபடியும் அப்லிஃப்ட் ஆகி சைக்கிள் ஆஃப் எரோஷன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ யூத், மெச்சூரிட்டி அண்ட் ஓல்டு, இதுக்கப்புறம் ரெஜுவினேட் ஆகி மறுபடியும் யூத் ஸ்டேஜ். இப்போ வந்து மறுபடியும் இது வந்து ஒரு சைக்கிளா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் டேவிஸோட சைக்கிள். டேவிஸோட சைக்கிள் பாத்தீங்கன்னா, ஆல்டிடியூட் ஓவர் டைம், டைம் இன்க்ரீஸ் ஆக இந்த ஆல்டிடியூட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றத கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்லிஃப்ட்மெண்ட் நடக்குது, யூத் ஸ்டேஜ் நடக்குது, மெச்சூர் ஸ்டேஜ், அப்புறம் ஓல்டர் ஸ்டேஜ். ஸோ இப்போ ஓல்டர் ஸ்டேஜ் முடிஞ்சு கடைசியில அது வந்து ஒரு பெனி பிளைனா இருக்கும். பெனி பிளைன்ன்றது என்னது? ஃபீச்சர்லெஸ் சர்ஃபேஸ். ஸோ அதுக்கு பேர் தான் பெனி பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெனி பிளைன் கான்செப்டை கொண்டு வந்து அதை பத்தி பேசினது பாத்தீங்கன்னா டேவிஸ் சைக்கிள் ஆஃப் எரோஷன்ல தான் அதை பத்தி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பேச போறது பெங்க். பெங்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெங்கோட மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது 1924 அவரோட பப்ளிகேஷன்ல பேசியிருப்பாரு. இவரு தான் பேரலல் ரிட்ரீட்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல இப்போ ஜியோமார்பிக் சைக்கிள் டியூ டு லித்தாலஜி, கிளைமேட் அண்ட் டெக்டானிக்ஸ், இந்த மூணுக்கு கிளைமேட் அண்ட் டெக்டானிக்ஸ் மட்டும் இல்லாம லித்தோஸ்பியரிக் ஆக்ஷன்னாலையும் லித்தாலஜினாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றத பேசியிருப்பாங்க. ஸோ பெங்க்ல தான் பிரைமாரம்ஸ் அண்ட் என்ரம்ஸ் அப்படின்ற ரெண்டு ஃபீச்சர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. பிரைமாரம்னா என்னன்னா ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர், அதுதான் பிரைமாரம். என்ரம்ஸ்ன்றது நம்ம அங்க பார்த்த மாதிரி பெனி பெயின் இருக்கிற இந்த என்ரம் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் பெங்க் சைக்கிள் ஆஃப் எரோஷன். ஸோ இதுல வந்து டிஸ்டன்ஸ், டைம் டிஸ்டன்ஸ் ஆர் வெலாசிட்டி அப்லிஃப்ட் கர்வ் பத்தி ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாரு. அப்புறம் வாட்டர் டிவைடுக்கு தனியா ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆல்டிடியூட் ஆஃப் வேலி ஃப்ளோருக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல பார்த்தா நல்லது, அப்லிஃப்ட்மெண்ட், பிளானேஷன், டவுன் வேரிங், பேஸ் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் அப்லிஃப்ட்மெண்ட்ல என்ன நடக்குது? டெக்டானிக் அப்லிஃப்ட்மெண்ட் நடக்குது. அப்புறம் இன்சிஷன் ஆஃப் ரிவர்ஸ், ரிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, வேலி உருவாக ஆரம்பிக்குது. ரிவர்ஸ் ஃப்ளோ ஆக வேலி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் பிளேனேஷன். அப்போ இங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி நடக்குது வித் லேண்ட்ஸ்கேப் பிளாட் அண்ட் எரோஷனல் சர்ஃபேசஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் டவுன் வேரிங். அப்போ அந்த டவுன்வர்ட் எரோஷன் ஆஃப் லேண்ட்ஃபார்ம் வந்து அது நல்லா உயர்ந்த லேண்ட்ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆல்டிடியூட் வந்து குறைய ஆரம்பிக்குது, ரிசல்டிங் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பெனி பிளைன்ஸ். அப்புறம் பேஸ் லெவல்.
த பாயிண்ட் அட் விச் எரோஷன் சீசஸ். அதாவது ஒரு ஒன்ஸ் சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெனி பிளேன் அந்த ஃபீச்சர்லெஸ் பிளேனுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எதை உட்காந்து நம்ம எரோட் பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ அந்த ஜியோமார்பிக் சைக்கிளே டெர்மினேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பெங்கோட ஜியோமார்பிக் சைக்கிள். ஸோ இந்த ஜியோமார்பிக் சைக்கிளில் அவர் வந்து ஜியோமார்பிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் 1924 இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு பெங்க் அண்ட் டேவிஸ் பேஸ் பண்ணியான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமாரம்ன்ற கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஈஸியாக சொல்லலாம் பெங்க்னு. ஸோ இப்போ டேவிஸ் வந்து எந்த எந்த ரெண்டு ஃபேக்டர் மெயினாக கன்சிடர் பண்ணாரு? அவர் என்ன சொன்னாரு? கிளைமேட் அண்ட் டெக்டானிக்ஸ் மட்டும் தான் சொன்னாரு. அதுவே பெங்க் என்ன சொல்லிருக்காரு? லித்தாலஜின்ற ஒரு இதையும் சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒன்று. அப்புறம் ஹூ இன்ட்ரடியூஸ் தி கான்செப்ட் ஆஃப் பேரலல் ரீட்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்க் தான். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நமக்கு இந்த கிராஃப் புரியல, கிராஃப்னால நமக்கு டவுட் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கவலைப்படவே வேண்டாம். எந்த எந்த ஸ்டேஜ், அதாவது ஏர்லி டு மெச்சூர் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, மறுபடியும் அது எப்படி ஒரு சைக்கிளா வருதுன்ற அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டேவிஸ் அண்ட் பெங்க்கு என்னென்ன பேசிக் வித்தியாசம் தான் இருக்கும். சாரி, எந்த இவங்களோட பப்ளிகேஷன் என்ன, அவரோட பப்ளிகேஷன் என்ன. ஒருத்தர் வந்து அமெரிக்கன், ஒருத்தர் வந்து ஆஸ்திரியன். ஒருத்தர் வந்து கிளைமேட் அண்ட் டெக்டானிக்ஸ் மட்டும்தான் பேசியிருப்பாரு, ஒருத்தர் வந்து லித்தாலஜின்றதையும் புதுசா பேசியிருப்பாரு. பெங்க் வந்து பிரைமர் ஆஃப் அண்ட் என்ட்ரம் பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ இது இவரோட இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஜெர்மன் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இவர் வந்து ஆஸ்திரியா ஜெர்மனி எல்லாம் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கு. ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ்லயும் நிறைய இவரோட வேர்டிங்ஸ்லாம் பாருங்க. வாஸ் சுகன், ஹால்டன் ஹேங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜெர்மன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பெங்க் தான். ஸோ ஒரு ஜெர்மன் டேர்ம் வந்துச்சுன்னா நீங்க பெங்க்னு ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். நமக்கு டேவிஸ் அண்ட் பெங்க்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பேசிக்கா டாப் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் மட்டும்தான் கேட்குறாங்க. ரொம்ப டீப் டைவ் டவுன் பண்ணி நம்ம இதுல டைம் வேஸ்ட் பண்ணணும்னு இல்லை. எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல இருந்து கேட்குற கேள்வியில இருந்து நம்ம இந்த ஒரு ப்ராமிஸ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இதுல இருந்து நமக்கு வர கொஸ்டின்ஸை நம்ம எந்த காரணத்தை கொண்டு மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஆஹ் இன்னொன்னு, நம்ம படிக்கிற வரைக்கும் தான் அது ரொம்ப ஃபேக்சுவலா கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஒன்ஸ் நம்ம அதை படிச்சு நம்ம நோட்ஸ்லயோ நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டேபுலேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே 2 டேஸ் பேக் முன்னாடி நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்போ பண்ண போற அந்த ஒரு ½ to 45 minutes டைம் உங்களுக்கு கடைசியில ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸோ வில் எந்த செஷன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கா? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கா? எதுனாலும் இந்த லைவ் சாட்ல போடலாம். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல சொன்ன இந்த இந்த நம்ம எடுத்த ரெண்டு கான்செப்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம எடுக்க போற நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன அந்த டேப்லேஷன் மட்டும் முடிச்சிருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ see you in நெக்ஸ்ட் கிளாஸ். நாளைக்கு வந்து நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுவோம். பிசியோகிராஃபி, ரிசோர்சஸ் எல்லாம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, குட் ஈவினிங். தேங்க்யூ எவ்ரி
சார் செஷன் என் பண்ணிக்கலாம் சார்.